सेवा के साथ देह में रखते विदेही अवस्था का अनुभव बढ़ावो. சேவையுடன் கூடவே தேகத்தில் இருந்து கொண்டு விதேகி நிலையின் அனுபவத்தை அதிகரியுங்கள். சேவையோடு கூடவே தேகத்தில் இருந்து கொண்டு விதேகி ஸ்திதியினுடைய அனுபவத்தை அதிகரியுங்கள். आज बाप दादा अपने चारों ओर के बच्चों को देख हर्षित हो रहे हैं. இன்று பாப் தாதா நாலாபுறத்திலும் இருக்கும் தன்னுடைய குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார். क्योंकि बाप जानते हैं, ஏனெனில் பாபா அறிவார். பாபா என்ன அறிவார்? मेरा एक एक बच्चा चाहे लास्ट पुरुषार्थी भी है. என்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் அது கடைசி முயற்சி செய்யும் குழந்தையா கூட இருக்கலாம். फिर भी विश्व में सबसे बड़े ते बड़े भाग्यवान है. ஆனாலும் கூட உலகத்திற்கு முன்னால எல்லாரை காட்டிலும் பெரியதிலும் பெரிய பாக்கியசாலி. क्योंकि ஏன்னா भाग्य विधाता बाप को जान पहचान भाग्य विधाता के डायरेक्ट बच्चे बन गए. ஏன்னா உலகத்தில் உள்ளவங்களுக்கு பாபா யாருன்னு தெரியாது, பாக்கியத்தை வழங்கக்கூடிய வள்ளல் யாருன்னு தெரியாது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய முயற்சியில் கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு பாபா குழந்தை கூட பாபாவை பாக்கியத்தை வழங்கும் வள்ளலை அறிந்து புரிந்து அவருடைய நேரடி குழந்தையாகி விட்டார்கள். அதனால் பாபாவுக்கு இன்னைக்கு குழந்தைங்களை பார்த்து, இன்னைக்குல எப்போவுமே பாபாவுக்கு குழந்தைங்களை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி தான். இப்படிப்பட்ட பாக்கியம், அதாவது பாக்கிய விதாத்தாவுக்கு பாக்கியத்தை வழங்கக்கூடிய வள்ளலுக்கு நேரடி குழந்தையாக ஆகி இருப்பது, அவரை புரிந்து அறிந்து அவருடைய குழந்தையாகி இருப்பது என்பது பாபா சொல்றார், கல்பத்தில் வேற எந்த ஆத்மாவுக்குமே கிடையாது, கிடைக்கவும் முடியாது. கல்பத்தில் முழு 5000 வருஷத்துலையும் வேற யாருக்குமே கிடைக்காது, வேற யாருக்குமே கிடைக்க முடியாது. साथ साथ सारे विश्व में सबसे संपत्तिवान व धनवान और कोई हो नहीं सकता. கூடவே உலகத்தில் எல்லோரை காட்டிலும் செல்வந்தர் தனவான் வேறு யாருமே இருக்க முடியாது. பாபா நம்மளை எப்படி பார்க்குறாங்க? உலகத்திலேயே மிகப்பெரிய செல்வந்தர்கள் இவங்களை போல ஒரு பணக்காரங்க வேற யாருமே கிடையாது. அவங்க உலகத்தில் எவ்வளவுதான் மல்டி மில்லியனியர், பல கோடிக்கு அதிபதியாக இருக்கட்டும், லேக்கின் ஆப் பச்சோं के खजाने से कोई की भी तुलना नहीं है. ஆனால் குழந்தைங்களாகிய உங்களுடைய கஜானாவோட வேற யாருடைய செல்வத்தையும் எடை போடவே முடியாது. நம்மள்கிட்ட அவ்வளவு அளவற்ற செல்வம் இருக்குது, உலகத்தில் உள்ளவங்கள்ட்ட எவ்வளவு இருந்தாலும் அது ஒன்றுமே இல்லை. ஏன் எனில் பச்சோं के हर कदम में पदमों की कमाई है. குழந்தைகளினுடைய ஒவ்வொரு அடியிலும் கோடி மடங்கு வருமானம் இருக்கிறது. सारे दिन में हर रोज चाहे एक दो कदम भी बाप की याद में रहे वह कदम उठाया तो हर कदम में पदम. முழு நாளில் ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப் பாபா நினைவில் எடுத்து வச்சிருந்தா கூட, ஏதோ ஒரு காரியத்தை ஒரு செகண்டில் பாபா நினைவில் செய்திருந்தா கூட அவங்களுக்கு கோடி கோடியாக என்னவாயிருக்குது, அன்னைக்கு வருமானம் ஆயிருக்கு. அப்படி முழு நாளில் எத்தனை ஸ்டெப் எடுத்து வச்சிருப்போம் பாபா நினைவில், எத்தனை காரியம் செய்திருந்திருப்போம். அப்போ நமக்கு எவ்வளவு கோடி கோடி வருமானம் சேர்ந்திருக்கும். ஐசா கோயி ஹோகா ஜோ ஏக் தினமே பதமோக்கி கமாயி கரை. அப்படி யாராவது இருக்கிறாங்களா? ஒரு நாளில் பல கோடி சம்பாதிச்சவங்கன்னு. 1 கோடி ரூபா லாட்டரியில் விழுந்தாலுமே அது வாழ்க்கையில் ஒரு முறை விழுந்திருக்கும். அதுக்கே அவங்க என்ன கொண்டாடுறாங்க இல்லையா? கோடி ரூபா லாட்டரியில் விழுந்துடுச்சு, ஊரே கொண்டாடுது, நாடே அவங்களுக்கு திரும்பி பார்க்குது, கோடி ரூபா ஜெயிச்சிட்டாங்களான்ட்டுன்னு.
அப்போ பாபா சொல்கிறார், ஒவ்வொரு நாளும் பல பல கோடியை சம்பாதிக்கிறவங்க உலகத்தில் வேற யார் இருப்பா? ஆகவே பாப்தாதா கூறுகிறார், என்ன கூறுகிறார்? அகர் பாக்யவான் தேக்னா ஹோ வா ரிச்சஸ்ட் இன் த வேர்ல்ட் ஆத்மா தேக்னி கே தோ பாப் கே பச்சோं को देखो. நீங்கள் ஒருவேளை பாக்யவானை பார்க்கணும், ரிச்சஸ்ட் இன் த வேர்ல்டு, உலகத்திலேயே பெரும் செல்வந்தரை பார்க்கணும் அப்படின்னா பாபா குழந்தைங்கள பாருங்க. ஆப் பச்சோं के पास सिर्फ एक स्थूल धन का खजाना नहीं. குழந்தைங்களாகிய உங்களிடத்தில் வெறுமனே ஒரு ஸ்தூல செல்வத்தினுடைய கஜானா மட்டும் இல்லை. உலகத்தில் உள்ளவங்க வெறும் செல்வத்தின் செல்வந்தர்களாக இருக்கலாம், பணக்காரங்களாக இருக்கலாம். ஆப் பச்சே கித்தனே கஜானோ சே பர்பூர் ஹே. குழந்தைங்களாகி நீங்கள் எத்தனை கஜானாக்களில் நிறைந்தவர்களாக இருக்கிறீங்க? கஜானாக்களினுடைய லிஸ்ட் புரிஞ்சிருக்கிறீங்க தானே? அதுக்கு முன்னால் இந்த ஸ்தூல செல்வத்தினுடைய கஜானா ஒரு விஷயமே கிடையாது. உங்களிடத்தில் என்னென்னலாம் கஜானா இருக்குது? ज्ञानकी खजाना, शक्तियों का खजाना, सर्व गुणों का खजाना, खुशियों का खजाना, सर्व को सुख शांति का रास्ता बताने से दुआओं का खजाना मिलता है. என்னென்னலாம் நம்மள்கிட்ட கஜானா இருக்குது? ஞானத்தினுடைய கஜானா, சக்திகளினுடைய கஜானா, சர்வ குணங்களினுடைய கஜானா, குஷியினுடைய கஜானா, அனைவருக்கும் சுகம் சாந்திக்கான பாதை சொல்வதால் ஆசீர்வாதங்களினுடைய கஜானா கிடைத்திருக்கிறது. இந்த அழிவற்ற கஜானாவை பரம்பிதா பரமாத்மாவின் குழந்தைகளை அன்றி வேறு யாருக்குமே இந்த கஜானா கிடைக்கவில்லை. ஆக பாப்தாதா அப்படிப்பட்ட கஜானாக்களுக்கு எஜமானர்களான குழந்தைகள் மீது எத்தனை ஆன்மீக பெருமிதம் கொண்டிருக்கின்றார். பாப்தாதா சதா குழந்தைகளை அப்படி சம்பன்னமாக பார்த்து இந்த பாடலையே பாடிக்கொண்டிருக்கிறார். ஆகா குழந்தைகளே ஆகா, உங்களுக்கும் கூட தன்னுடைய அந்த ஆன்மீக பெருமிதம் போதை இருக்கிறது தானே? இருக்குதா? பாபாவுக்கு பெருமை இருக்குது, என் குழந்தையெல்லாம் அளவில்லாத கஜானாவுக்கு எஜமானர்கள். அதை பார்த்து பாபாவுக்கு பெருமிதம் இருக்குது. உங்களுக்கும் இருக்கிறது தானே? கை தட்டி இருக்கிறாங்க. பாபாவே அனுமதி கொடுக்குறார், கை தட்டுங்க, தட்டிக்கலாம், பெருமைப்பட்டுக்க வேண்டிய விஷயந்தானே அப்படின்றார் பாபா. எல்லாரும் கை தட்டினாங்க. அப்புறம் பாபா சொல்கிற ராயல்ட்டி பாருங்கள், 2 கைக்கும் ஏன் கஷ்டம் கொடுக்குறீங்க? கை தட்ட சொல்லிட்டார், நம்ம குஷியில் கை தட்டிட்டோம், கை தட்ட வேண்டிய விஷயந்தான், பெருமை தானே. இவ்வளோ கஜானாவை பெற்றுட்டு சும்மா எப்படி உட்காந்துட்டு இருக்க முடியும்? கை தட்டுங்க. பாபா சொல்கிறார், தோனோ ஹாத்தோங்கோ கியோ தக்லீஃப் தேத்தேஹோ. நடந்தால் கால் வலிக்குமே அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி பாபா என்ன சொல்கிறாரு? கை தட்டினா கை வலிக்குமே, நம்மளை அப்படி பொண்ணே போவேன்னு என்ன பண்ணிக்கிறார் பாபா? பார்த்துக்கிறார். 2 கைக்கும் ஏன் சிரமம் கொடுக்குறீங்க? ஏக்கு ஹாத்துக்கு பச்சாவோ, ஒரு கைக்கு கை தட்டுங்க, ஒரு கையால் கை தட்டுங்க அப்படின்ட்டார். மிரட்டுறதுலாம் இல்லை, யாரும் பாபா வரும்போது கை தட்டக்கூடாது அப்படின்னு மிரட்டலை பாபா. அவர் என்ன சொல்கிறார்? உங்களுக்கு ஏன் சிரமம்? ஒரு கையில் நீங்கள் என்ன பண்ணலாம், பாபா நம்மளை அவ்வளோ ராயலாக பார்க்குறார், மரியாதையாக பார்க்குறார், உங்களுக்கு 2 கைக்கு சிரமம் கொடுக்க வேண்டாம் அப்படின்றார். ஏக்கு ஹாத்திக்கு அப்படின்னா என்ன சொல்ல வர்றார் பாபா? ஒன்று நமக்கு சிரமம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிக்கிறார். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, நேற்று கூட பாபா சொன்னார் இல்லையா, சாந்தி தான் இங்கே ரொம்ப முக்கியம், சத்தம் வேண்டாம். அப்போது இது கை தட்டுறதுனால சத்தம் உருவாகுது இல்லை, அது எதுக்கு? நம்ம அமைதியான வீட்டுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். அப்போ பாபா சொல்கிறார், ஒரு கை ஓசை நல்லா வரும் தானே உங்களுக்கு, அதாவது ஒரு கை தட்டுறது உங்களுக்கு தெரியும் தானே. பிராமணர்களுக்கு எல்லாமே தனிமை தான், தனிப்பட்டது தான். பிராமணர்களுடைய பழக்க வழக்கம், உடை, நடை, பாவனை, உணவு, பார்வை, பேச்சு. பாபா சொல்கிறார், பிராமணோக்கா சப் குச் நிராலாகே.
பிராமணர்களினுடைய எல்லாமே தனித்துவம் வாய்ந்தது. அவங்கள மாதிரி இவங்கள மாதிரின்னு உலகத்தை மாதிரி நம்மள்கிட்ட எதுவுமே கிடையாது. நம்மள்கிட்ட இருக்கிற எல்லாமே ஸ்பெஷல். உலகத்தில் இல்லாத ஒரு பழக்கம், ஒரு கை தட்டுறது பழக்கம் எந்த உலகத்தில் இருக்குது? எங்கேயுமே வெளியில் கிடையாது. பிராமன் பாபா சொல்றார், சாந்த் பசந்த் ஹே. யார் பிராமணனாமா? பிராமன் சாந்த் பசந்த் ஹே, அமைதியை விரும்புபவன். பிராமணன்னா யாராமா? சாந்த் பசந்த், அமைதியை விரும்புபவர். நம்மால அடுத்தவங்க அமைதி கெட்டு போயிடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம் இல்லை? நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லிட்டு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் யாராவது சரீரம் விட்டுருப்பாங்க, எங்கள் வீட்டில் கல்யாணம் நடந்துகிட்ருக்கும், பாட்டை சவுண்டாக வச்சுருப்பாங்க. கேட்டால் நாங்கள் வருஷத்தில் ஒரு முறை கொண்டாடுறோம், வாழ்க்கையில் ஒரு முறை எங்களுக்கு கல்யாணம் வருது, டெய்லி யாராவது சரீரம் விட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க, அதுக்காக நாங்கள் பாட்டு போடாமல் இருக்க முடியுமா? அவங்க குஷி அவங்க விட்டு கொடுக்கறதுக்கு யார் போனால் என்ன, யார் வந்தா என்ன, நாங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை கொண்டாடுறோம், கொண்டாடியே தீருவோம் அப்படின்றாங்க. அவங்களுக்கு சத்தம் பிடிச்சமான விஷயமா இருக்குது. சத்தமாக இருந்தால் தான் அவங்க சந்தோஷம்னு என்ன பண்ணிக்கிறாங்க, நினச்சிக்கிறாங்க. பாபா சொல்கிறார், பிராமன் சாந்த் பசந்த் ஹே, பிராமணன் அமைதியை விரும்புபவர். இஸ்லியே தாலிபி சாந்திக்கு டீக்கு. அதனால் கை தட்டலாம், கை தட்டலாம். ஆனால் எப்படி தட்டுறது நல்லா கேட்கலாம், நல்லதாக இருக்கும். சாந்திக்கு தாலி, அமைதியாக கை தட்டுவது நல்லது அப்படின்றார். சில பேர் இன்னும் ராயலாக பார்த்தீங்கன்னா அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்காக கையை அப்படி வைப்பாங்க, ஆனால் அதுலேருந்து என்ன வராது, சத்தம் வராது. பார்த்தா தெரியும், ஓ அவங்க நம்ம பாட்டை ரசிக்கிறாங்க அப்படின்னு தெரியும். ஒரு பாடகருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, நம்ம பாடுறோமே மக்கள் ரசிக்கிறாங்களா இல்லையா. இந்த முன் வரிசையில் இந்த ராயலாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இப்படி தான் வைப்பாங்க, ஆனால் அதுலேருந்து என்ன வராது, சத்தமே வராது. எங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறோம், ஆனால் அந்த சத்தத்தில் அந்த சூழ்நிலையை என்ன பண்ணிட வேண்டாம், மாற்றிட வேண்டாம். பாபாவும் கூட சொல்கிறார், தாலிபி சாந்திக்கு டீக்கு, கை தட்டுறதே அமைதியாக கை தட்டினா நல்லது. தோ நஷா தோ சபிக்கோ சதா ஹைபி, ஆக எல்லாருக்கும் போதை இருக்கத்தான் செய்கிறது. ஆகேபி ரகேகா, வரும் காலத்திலும் இந்த போதை இருக்கும். நிச்சித்துகே, இது உறுதி அப்படின்னு அவர் முடிக்கிறார். இருங்க அப்படிலாம் சொல்லலை, இருக்கிறீங்க, இருப்பீங்க, இது சத்தியம் அப்படின்றார். நம்ம என்ன இருக்குது நமக்குள்ள? நஷா, போதை இருக்குது. நான் எப்பேற்பட்ட பாக்கியசாலி, எவ்வளவு அழிவில்லாத கஜானாவுக்கு அதிகாரி, எத்தனை கஜானாக்கள் இருக்குது. இந்த உலகத்துக்கு முன்னால் நான் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், என்னை போல கோடீஸ்வரன் உலகத்தில் ஒருத்தர் கூட கிடையாது. இந்த போதை உங்களுக்கு இருக்குது, இனி வரும் காலத்திலையும் இருக்கும், இது உறுதி அப்படின்றார். பாப்தாதா சமைக்கே பரிவர்த்தன் கி தீவிர ரஃப்தார் கோ தேக் बच्चों की पुरुषार्थ की रफ्तार को भी देखते रहते हैं. பாபா நமக்கு சுமான் கொடுத்து நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிட்டார். இப்போ அடுத்த பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த பேராகிராஃப் மேட்ருக்கு வரார் பாபா. என்ன சொல்கிறார்? பாப்தாதா நேரத்தின் மாற்றத்தின் தீவிர வேகத்தை பார்த்து, ஒரு பக்கம் நேரம் கடகடான்னு ஓடிக்கிட்டே இருக்குது, கடிகாரம் காலச்சக்கரம். பாப்தாதா நேரத்தின் மாற்றத்தின் தீவிர வேகத்தை பார்த்து குழந்தைகளினுடைய புருஷார்த்தத்தின் வேகத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அதையும் பார்க்குறார், நம்ம முயற்சியினுடைய ஸ்பீடையும் என்ன பண்ணுறார், பார்க்குறார். எப்படி இருந்திருக்கும் அவருக்கு? ஒரு முயலும் ஓடுது, ஒரு ஆமையும் நடக்குதுன்னா அது பார்க்க எப்படி இருக்கும்? இல்லை நத்தையும் நகருதுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருந்தால் நல்லாவே இருக்காது. ஆனால் பாபா அப்படிலாம் சொல்லலை. பாப் தாதா ஹரேக் பச்சேக்கோ ஜீவன் முக்த ஸ்திதியுமே சதா தேக்னே சாகத்தேகே. பாப் தாதா ஒவ்வொரு குழந்தையையும் ஜீவன் முக்த ஸ்திதியில் சதா பார்க்க விரும்புகிறார். ஸ்பீடுன்னா என்னது? ஜீவன் முக்தி ஸ்திதி. நேரம் எவ்வளவுக்கு ஸ்பீடாக போகுதோ அவ்வளவுக்கு நம்மள்கிட்ட என்ன தெரியணுமாமா? நேற்று இருந்ததை விட நான் இன்றைக்கி ரொம்ப டிட்டாச்சு ஆகிட்டேன். நேற்றுலாம் இந்த மாதிரி விஷயத்துலலாம் டிஸ்டர்ப் ஆகிருப்பேன், இப்போலாம் நான் அதை பற்றி கவலையே படலை, நான் வருத்தமே படலை. எல்லாம் நடக்குது, எல்லா சூழ்நிலையெல்லாம் போகுது. ஆனால் தாமரை மலர் மேலே தண்ணீர் மாதிரி நான் விடுபட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு நாம் சொல்கிறதே பாபா பார்க்க விரும்புகிறார். நாம் இருக்கிறதே பாபா பார்க்க விரும்புகிறார். ஆப் சப்புக்கா எக சேலஞ்சு, உங்கள் எல்லாருக்குமே இது ஒரு சவால். பாபாவே சொல்கிறார், உங்கள் எல்லாருக்குமே இந்த உலகத்தில் போய் ஜீவன் முக்தி ஸ்திதியில் எப்படி இருக்க முடியும்? சரீரம் இருக்குது, சூழ்நிலை இருக்குது, எவ்வளவோ இருக்குது இல்லையா? சேவையினுடைய முன்பின் இருக்குது,
இதுக்கு மத்தியில் நம்ம எப்படி இருக்கணும்? அவ்வளோ செலவு பண்ணி தமுக்க மைதானம்னு ஃப்ளெக்ஸில் அடித்தாச்சு. அப்புறம் திடீர்னு அந்த கிரவுண்டு கேன்சல் ஆகி இப்போ காந்தி மியூசியத்தில் தான் ப்ரோக்ராம் நடக்க போகுது. நமக்கு சிவராத்திரி ப்ரோக்ராம் 4 நாள் ப்ரோக்ராம் 7, 8, 9, 10 மதுரையில் காந்தி மியூசியத்தில் நடக்க போது. நாமெல்லாம் 2 பேராக ஒவ்வொரு நாளும் போயிட்டு வருவோம்னு வச்சுக்கோங்களேன் சேவைக்கு. சொல்கிறேன், அவ்வளோ செலவு பண்ணி திடீர்னு மாறுது. அவங்களுக்கு அரசியல் நிர்வாகம், அவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும். அப்போது நாம் எல்லாத்துக்கும் தான் என்ன பாபா இவ்வளோ செலவு பண்ணிட்டானேன்னு அவர்கிட்ட போயிட்டு நம்ம ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அவர்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவார்? பாபாட்ட கேட்டால் ட்ராமா நன்மைக்கு. வார்த்தை என்னது? ட்ராமா. அதுவும் எதுக்கு தான்? நன்மைக்கு தான். அங்கே தான் இல்லை, எல்லா இடத்துலையும் எல்லா சேவை பண்ணுற இடத்துலையும் கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்கறது ஒன்றா இருக்கும், நடைபெறுறது ஒன்றா இருக்கும். ஆனால் அதை எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக எடுத்துக்கிறதுக்கு பேர் பாபா என்னன்னு சொல்கிறார்? ஜீவன் முக்தி. அந்த ஜீவன் முக்தியை பாபா நம்மள்ட்ட என்ன பண்ணி, ஏன் எதுக்கு அப்படிலாம் இருக்கக்கூடாது, இப்படிலாம் இருந்திருக்கக்கூடாது, அந்த வார்த்தைக்கும் ஜீவன் முக்திக்கும் சம்மந்தமே கிடையாது. ஜீவன் முக்தினா ஓகே, பாபா சொல்கிறார் இல்லையா, பாபாட்ட என்ன செய்தியை எவ்வளோ பயங்கரமான செய்தியை காதில் போட்டாலும் அவர் வாயிலேருந்து வர்ற வார்த்தை என்னது? அச்சா. அவர் என்ன சொல்ல போகிறார் பாபா? பாபா அந்த ஆத்மா போயிடுச்சு, இந்த ஆத்மா போயிடுச்சு, அங்கே பூகம்பமா, இங்கே போயலாமா, என்னன்னாலும் சொல்லுங்கள். அச்சா அப்படியா? அந்த அப்படியாவில் கூட கோபத்துலேயோ வருத்தத்துலேயோ ஆச்சரியத்துலேயோ துக்கத்துலேயோ பயத்துலேயோ எல்லாம் இல்லை. அவருக்கு தெரியும் அதில் ஒரு நல்லது இருக்குது. விஸ்வ கல்யாணக்காரி பாபாவுக்கு தெரியும் அதில் கூட ஒரு நல்லது இருக்குது. பாபா சொல்கிறாங்க அதுக்கு பேர் ஜீவன் முக்தி. நாமெல்லாம் கண்ணால் பாப்தாதாவே பார்த்துருக்குறோம். இது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா? அவ்யக்த பாப்தாதா மீட்டை பார்த்துருக்குறோம். அந்த மீட்டில் அவர் வாணி சொல்லும் போதும் ஜீவன் முக்தி தான், போகு சாப்பிடும் போதும் ஜீவன் முக்தி தான், திருஷ்டி கொடுக்கும் போதும் ஜீவன் முக்தி தான், அவர் நடந்து கை அசைக்கும் போதும் ஜீவன் முக்தி தான். 90 சொச்சத்தில் நினைக்கிறேன், 2000 தெரியல. ஒரு சமயம் பாப்தாதா கிரவுண்டில் டைம்னாலே இறங்கிலாம் கூட என்ன பண்ணார் பாபா? கை அசைச்சார். எல்லாரையும் பார்க்குறாரு, ஆனால் யாரையும் கூர்ந்து தனியாக பார்த்த மாதிரிலாம் இல்லை. அந்த கண்ணு யார்கிட்டையுமே மாட்டிக்காது. அவ்வளோ பெரிய சபைக்குள்ளே இறங்கி பாபா நடக்கிறார். நாம் யாராவது ஒருத்தவங்க ரொம்ப பாவனைன்னு அப்படியே நின்றுவோங்களே, நம்ம கண்ணு கூட நின்றும்ல, அவர் கண்ணு எங்கேயுமே மாட்டாது, எங்கேயுமே சிக்காது. நம்மளை எல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். பாபா என்னையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான்னு பாவனையில் நினைக்கலாம். ஆனால் அந்த கண் பார்த்தும் பாராமல் இருக்குது. ஏன்னா அவர் தேகத்தையே பார்க்கல இல்லை, அவர் ஆத்மாவில் பார்க்குறார், ஆத்மாவோட விசேஷத்தாவை பார்க்குறார். அப்போது நமக்கு முன்னால் பாபாவே பார்த்தாச்சு, அப்புறம் தாதிகளும் பார்த்துட்டோம். அந்த ஜீவன் முக்தி ஸ்டேஜை பார்த்தோம். அவங்களுக்கு சுற்றி எல்லாம் இருந்துச்சு, ஆனால் அவங்க ஃப்ரீயாக இருந்தாங்க. பிரகாஷ்மணி தாதியெல்லாம் பார்த்துருப்போம் மேலே பாண்டபனில் இருக்கும்போது. அப்போவுமே வேர்ல்டு ஹெட் குவார்ட்டர்ஸ் தானே, மவுண்ட் அபு தானே, அப்போவுமே ஆயிரக்கணக்கில் சென்டர் இருக்கத்தானே செஞ்சுது. ரொம்ப ரிலாக்ஸாக வெயில் அடிச்சுட்டு இருக்கும், சேர் போட்டு உட்காந்துட்டு ஜாலியாக ஒரு 4 பேர்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த உரையாடலில் எந்த ஒரு காரசாரமான டிஸ்கஷனுமே என்ன பண்ணாது, இருக்காது. ரொம்ப ஃப்ரீயாக இவங்க யாரோ, இவங்களுக்கும் இந்த யக்கியத்தினுடைய சுமைக்கும் சம்மந்தமே இல்லை. அங்கே 1000 பிரச்சனை ஓடிட்டு தான் இருந்திருக்கும். அது இல்லை இது இல்லை, அங்கே போகணும் இங்கே போகணும், இவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க, எல்லாமே இருக்கும். ஆனால் அவங்க அப்படியே கூந்தலை விரிச்சிட்டு அந்த வெயிலில் உட்காந்துட்டு அன்பாக வர்றவங்களுக்கு திருஷ்டி கொடுத்துட்டு உரையாடிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே எல்லா சேவையும் நடக்கும். அந்த அளவுக்கு அவங்களுடைய ஸ்திதி புருஷார்த்தம். அதனால் அவங்க வெளியில் எப்போவுமே எப்படி இருக்கிறாங்க? கூல். ஆனால் சேவை எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு, நடந்துட்டு இருக்குது. அப்போ நமக்கு தெரியுது பாபாவும் பார்க்க விரும்புகிறார் ஜீவன் முக்தி. இது சவால் தான். எல்லா சூழ்நிலைக்கு மத்தியிலையும் இருந்துட்டு எல்லாத்துல இருந்தும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறதுங்கிறது என்னதுதான் சவால். சந்தோஷமாக இருக்கிறது. பாபா சொல்கிறாங்க, बाप से मुक्ति जीवन मुक्ति का वर्षा आकर लो, लेकिन आपको मुक्ति व जीवन मुक्ति का वर्षा मिल गया ना या नहीं मिला. உலகத்துக்கு நாம் சொல்கிறோம், என்ன சொல்கிறோம்? அப்பாட்ட முக்தி அடைஞ்சுக்கோங்க, ஜீவன் முக்தி அடைஞ்சுக்கோங்க அப்படின்னு உலகத்துக்கு நாம் சொல்கிறோம். முக்தி ஜீவன் முக்தி அடைய ராஜயோகம் பயிலுங்கள், ராஜயோக தியானத்திற்கு வாருங்கள் அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் சொல்கிறோம். ஆனால் உங்களுக்கு முக்தி ஜீவன் முக்தி ஆஸ்தி கிடைச்சிட்டு தானே, இல்லை இனிதான் கிடைக்கணுமா? அவங்களுக்கு தான் கிடைக்கணுமா? வாங்க, நமக்கெல்லாம் கிடைச்சாச்சா இனிதான் கிடைக்கணுமா? ஜீவன் முக்தி கிடைச்சாச்சா இனிதான் கிடைக்கணுமா? சத்தியுகத்தில் அல்லது முக்தி தாமத்தில் முக்தி ஜீவன் முக்தியினுடைய அனுபவம் செய்ய முடியாது.
ஜீவன் முக்தியில் இருப்போம். எங்கே? சத்தியுகத்தில். பரந்தாமத்தில் முக்தியில் இருப்போம். ஆனால் அங்கே 2 இடத்துலையும் எதை அனுபவம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம்? ஜீவன் முக்தியை அனுபவம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். இருப்போம், ஆனால் அது உணர தெரியாது. நல்ல வசதியான வீட்டு பிள்ளைங்களுக்கு அந்த வசதியை பற்றி உணரவே தெரியாது. ஒரு நல்ல சாப்பாட்டினுடைய அருமை தெரியாது. யாருக்கு தான் அந்த நல்ல சாப்பாட்டோட அருமை தெரியும்? என்னைக்காவது ஒரு நாள் நல்ல சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு ஆஹா இது எவ்வளவு தேவாமிர்தமாக இருக்குன்னு தெரியும். பாபாவுக்கு சொல்கிறாங்க, பரந்தாமத்திலே இருக்கிறவங்களுக்கு முக்தியினுடைய அனுபவம் இருக்காது. சத்தியுகத்திலே இருக்கிறவங்களுக்கு ஜீவன் முக்தியினுடைய அனுபவம் இருக்காது. ஏன்னா அவங்க அதிலே இருந்துட்டுன்னா அது பழகி படித்து அது சாதாரணமாக இருக்கும். அவங்க சாதாரணமாக நடப்பாங்க, போவாங்க, வருவாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த முக்தியையும் ஜீவன் முக்தியையும் டேஸ்ட் பண்ணுற இடமே எது தான்? எப்பவுமே டேஸ்ட்டுங்கிறது அந்த சிப்பு தான். அப்புறம் மடமடன்னு போகும். அது தண்ணி மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த சிப்பு இந்த சங்கமிகத்தில் தான் கிடைக்குது. முக்தின்னா இதுதானா? ஜீவன் முக்தின்னா இதுதானா? அச்சா, இவ்வளோ காலம் எவ்வளவு சாக்கடையில் பந்தனத்தில் கடந்து புரண்டுருக்குறோம். அப்போ ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு பண்ணுற இடம் முக்தினா சுதந்திரம், அமைதி. ஜீவன் முக்தின்னா ஆனந்தம், சுகம். அப்போது எல்லாத்துக்கும் மத்தியில் இருந்துட்டு ஜீவன் முக்தியை நீங்கள் இப்பந்தான் அனுபவம் செய்ய முடியும். அதற்கான அனுபவம் சங்கமயுகத்தில் தான் செய்ய வேண்டும். வாழ்ந்து கொண்டே, நேரத்தின் நெருக்கத்தில் சென்று கொண்டே பிரச்சனைகள், குழப்பங்கள், வாயுமண்டலம் இருமடங்கு கெட்டு போயிருந்தாலும் கூட இவை அத்தனையினுடைய பாதிப்புகளிலிருந்து விடுபட்டு வாழ்க்கையில் இருந்து கொண்டே இந்த அனைத்து விதவிதமான பந்தனங்களிலிருந்து விடுபட்டு ஒரு சூட்சும பந்தனமும் கூட இல்லாது இருப்பது எல்லாம். ஆனால் எனக்கும் இந்த உலகத்துக்கும் ஒரு நூலு கூட கிடையாது. சுற்றி 1000 பிரச்சனை, 1000 கவலை, 1000 வரவு செலவு. ஆனால் அந்த உலகத்தினுடைய ஒரு சூட்சும பந்தனம் கூட எனக்கு இல்லை அப்படின்னு இந்த சங்கமயுகத்தில் நம்ம என்ன பண்ணணும்? அனுபவம் செய்யணும். ஜீவன்மே ரகத்து. அப்போ வாழ்க்கையில் இருக்கிறோம், நேரத்தினுடைய இக்கட்டு தெரியும், பிரச்சனை தெரியும், வாயுமண்டலம் டபுள் மடங்கு கெட்டு போயிருக்குது தெரியும். ஆனாலும் பிரபாவத்தில் வரல. அப்படிப்பட்ட ஜீவன் முக்தி ஆகிவிட்டீர்களா அல்லது கடைசியில் ஆகுவீர்களா? இப்பொழுது ஆகுவீர்களா அல்லது கடைசியில் ஆவீர்களா? யார் நினைக்கிறீங்க கடைசியில் ஆகிறதுக்கு பதிலாக இப்பொழுதே ஆக வேண்டும்? வா பனேகே யா பன்னாகிகே, ஆகிட்டோமா இல்லை ஆகத்தான் வேண்டுமா? பாபா சொல்கிறார், கடைசியில் இல்லை, இப்பந்தான் ஆகணும். கடைசியில் இல்லை அப்படி நினைக்கிறவங்கெல்லாம் கை தூக்குங்கன்னு பாபா கேட்டிருக்கிறார். அங்கே எல்லாருமே கை தூக்கியிருப்போம். கண்டிப்பாக அந்த கூட்டத்தில் நாமளும் இருந்திருப்போம். அந்த வாணி கேட்டிருப்போம். கேட்டதுமே டமால்னு என்ன பண்ணியிருப்போம்? பாபா எங்களுக்கு தெரியும் ஜீவன் முக்தி எப்பந்தான் அனுபவம் பண்ணணும், இப்பந்தான், கடைசியிலலாம் இல்லை. இப்போ இல்லைன்னா எப்பவுமே இல்லை. அந்த சத்தியம் நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ இதுதான் டைம். நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படிலாம் இல்லை. இந்த காலத்தில் நாங்கள்லாம் சந்தோஷம் இருக்கிற காலம் எந்த காலம்? இந்த காலத்தில் 1993 அப்படித்தான்னு கதெல்லாம் ஆரம்பிக்கக்கூடாது. 2024 இந்த 3ஆம் தேதி மார்ச் மாதம் மாதிரி ஒரு சொர்க்கம் வேறு எங்கேயுமே இருந்ததே இல்லை, இருக்க போகிறதும் இல்லை. இந்த நொடியை நமக்கு லாஸ்ட்டாக கூட இருக்கலாம். அப்போது பாபா கூட சொல்கிறார், இனிதான் நான் ஜீவன் முக்தி அடைய போகிறேன், அதுவும் கற்பனை. ஒரு காலத்தில் நான் ஜீவன் முக்தியில் இருந்தேன், அதுவும் பொய். இதுதான் நிஜம். அன்னைக்கு இருந்த ஞானத்தை விட இன்றைக்கி தான் ஜாஸ்தி இருக்குது. அன்னைக்கு கிடைச்ச அனுபவத்தை விட இன்றைக்கி தான் ஜாஸ்தி. இந்த நொடி நிஜம். ஒருவேளை நேற்று நான் சந்தோஷமாக இருந்தேன்னா அதனுடைய ரிசல்ட்டு இன்றைக்கி இன்னும் நான் சந்தோஷமாக இருப்பேன். நேற்று சந்தோஷமாக இருந்து இன்றைக்கி நான் சந்தோஷமாக இல்லைன்னா அது பொய்யான சந்தோஷம்னு அர்த்தம். இந்த குடிகாரன் குடிச்சிட்டு இருக்கும்போது சந்தோஷமாக கூத்தாடிட்டு இருப்பான். மறுநாள் அதை நினச்சி பார்க்கும்போது ரொம்ப தன்னை இது ஒரு 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 மோசமான பிறவியாக நினச்சி பார்ப்பான். இவ்வளோலாம் வாழ்ந்துட்டுருக்கோமா அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் அவன் குதிச்சுட்டு இருப்பான். கடந்த காலத்தை நினச்சி பார்க்குறதும் குடிகாரனும் ஒன்று தான். கடந்த காலத்துலலாம் நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம். இல்லை, உண்மையான சந்தோஷம் எங்கே தான் இருக்குது? இங்கே தான் இருக்குது. கடந்த காலத்தில் சந்தோஷமாக இருந்தோம் இல்லைங்களே. பாபாவை முதல்ல பார்க்கும்போது சந்தோஷம்தான். இப்போ அதை விட பெட்டர் தான். இதில் என்ன குறை? இப்போ எவ்வளோ பாபா என்னை பக்குவப்படுத்தியிருக்கிறார், தயார்படுத்தியிருக்கிறார். ஒன்றுமே புரியாத காலத்திலே நான் கொண்டாடிட்டு இருந்திருக்கிறேன். இப்போ எல்லாம் புரிஞ்ச காலத்தில் இன்னும் என்ன பண்ணணும்? கொண்டாடணும். அப்போது பாபாவே சொல்கிறார், நிகழ்காலம் தான் பெஸ்ட்டு. இப்போ தான் சந்தோஷமாக இருக்கிறோம். கடைசியில் நாங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படிலாம் கிடையாது.
அப்படி தானே அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம எல்லாரும் கை தூக்கிட்டோம். ஆனாலும் பாபா லேசா நோண்டி பார்க்குறார். தோனோமே மிக்ஸு காத்து உட்டாரகேகே சதுரகே. அதுக்கும் கை தூக்குறாங்க சில பேர், இதுக்கும் கை தூக்குறாங்க. கொஞ்சம் விவரமாக இருக்கிறாங்க. கடைசியில் தான் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்கும் கையை தூக்கிக்கிட்டு, இல்லை இப்போந்தான் கையை தூக்கணுங்கிறதுக்கும் என்ன பண்ணிக்கிறாங்க, கை தூக்கிக்கிறாங்க. கொஞ்சம் விவரமாக இருக்கிறாங்க. பலே சதுராயி கரோ, நீங்கள் உங்கள் சாமர்த்தியத்தெல்லாம் காமிங்க, உங்கள் சாமர்த்தியத்தெல்லாம் காமிங்க. ரொம்ப சாமர்த்தியமாக இருக்கிறாங்க குழந்தைங்கன்னு சொல்கிறாங்க. சாமர்த்தியம் பண்ணிக்கோங்க. ஆனால் பாப்தாதா அபிசே ஸ்பஷ்ட சுனாரகேகே, இப்பொழுதிலிருந்தே தெளிவாக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன சொல்லிட்டு இருக்கிறார்? நான் இப்பவுமே சொல்லிட்டேன், தெளிவாக சொல்லிட்டேன். இப்போ அவசர கமா போட்டு அட்டென்ஷன் ப்ளீஸ், அட்டென்ஷன் ப்ளீஸ். கொஞ்சம் கவனமாக இருங்க, தயவு செய்து என்னவா இருங்க, கவனமாக இருக்கிறவங்கெல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. கொஞ்சம் கவனம் போயிடுச்சு, ஆத்மா, பாபா, ட்ராமா எல்லாமே பிரச்சனையாக தெரியும். என்ன நடந்தாலும் என் கவனம் எங்கே இருக்குது? நான் ஆத்மா, நான் சங்கவிகத்தில் இருக்கிறேன், ஜீவன் முக்தியில் இருக்கிறேன். இது மறந்துடக்கூடாது. ரோட்டில் புது ட்ரெஸ் போட்டுட்டு போகிறோம், அங்கே ஒரு பெரிய சாக்கடை குழி கிடக்குது, ஒரு பெரிய கார் ஸ்பீடாக வருது. ஏன் காரா அப்படின்னு கை நீட்டி பேசிகிட்டு இருக்க முடியுமா? அந்த நேரத்தில் டபால்னு ஓடி எங்கேயாவது ஒதுங்கிடணும். நமக்கு தெரியணும், புது ட்ரெஸ் போட்டிருக்கிறோம், அங்கே சாக்கடை இருக்குது, அங்கே ஒரு வண்டி வருது, காப்பாற்றணுமா வேண்டாமா நம்மளை? அவன் அடிச்சுட்டு போன பிறகு சில பேர் வண்டிக்காரனை திட்டிக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? வண்டிக்காரன் என்ன பண்ணிகிட்டே இருப்பான்? நிறைய. அந்த லிஸ்ட்டில் நம்ம வந்துடவே கூடாது. அட்டென்ஷன் ப்ளீஸ். பாபா அவங்க அப்படி, இவங்க இப்படி, அது இப்படி. ரோடு அப்படித்தான் இருக்கும், சாக்கடை அப்படித்தான் இருக்கும், வண்டி அப்படித்தான் வரும். ஆனால் அட்டென்ஷன் ப்ளீஸ். பாபா என்ன சொல்கிறார்? நான் முதலிலேயே சொல்லிவிட்டேன். சில பேர் சொல்லுவாங்க, நாம் பேக்கை பார்த்துட்டு போனாலும் கூட, தம்பி வண்டி வருது கொஞ்சம் ஒதுங்கிக்குவாங்க அப்படிம்பாங்கல்ல, அந்த ஸ்டைலில் பாபா சொல்கிறார் அட்டென்ஷன் ப்ளீஸ், அட்டென்ஷன் ப்ளீஸ். நான் முதலிலேயே சொல்லிவிட்டேன், என்னவா இருங்க, அட்டென்ஷன். விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார். கேட்டிருக்கீங்களா அந்த வார்த்தை? விழித்து கொண்டோரெல்லாம் விழித்து கொண்டார்னா என்னது? அட்டென்ஷனாக இருக்கிறது. இது என்ன ட்ராமா? என் கூட யார் இருக்கா? பாபா இருக்கார். நடக்கிறதெல்லாம் என்னதுக்கு? நன்மைக்கு. இதுக்கு பேர் தான் என்னது? அட்டென்ஷன். என் முன்னால் இருக்கிறவங்களாம் யார்? ஆத்மா. இதுவே அட்டென்ஷன் தான். பாபா சொல்கிறார், முதல்லையே நான் சொல்லிட்டேன், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? அட்டென்ஷனாக இருக்கணும். ப்ளீஸ், அட்டென்ஷன் அப்படிலாம் சொல்லலை பாபா. தயவு செய்து நீங்கள் என்னவா இருங்க. ஏன்னா அலங்காரம் பண்ணி விட்டவங்களுக்கு தான் தெரியும் இந்த அலங்காரம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பேன். இதை யாராவது கலைச்சிட்டு போயிட்டோம்னா நமக்கு கஷ்டமாக இருக்கிறத விட யாருக்கு கஷ்டமாக இருக்கும்? அலங்காரம் பண்ணி விட்டவங்களுக்கு கஷ்டமாக. நான் பார்த்து கண்ணைய மணியை தங்கமே வைரமேன்னு சுமான் கொடுத்து நம்மளை வெளியில் அனுப்புகிறேன். ஒரு கூட்டம் நைஸாக எதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்? அலங்காரமாக பண்ணிட்டு வர, நான் களைச்சி விட்றேன்னா இல்லையான்னு பாரு. அப்போ பாபா வெளியே அனுப்புறதுக்கு முன்னாலே என்ன சொல்கிறாரு? அட்டென்ஷன் ப்ளீஸ். திருடுற கூட்டம் திருடி கொண்டே தான் இருக்கும். திட்டம் போட்டு திருடும். இந்த ஆத்மா இன்னைக்கு என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்க, ஒரே பாபா பாபான்னு அலையுத, இது ஏதாவது செய்யணுமேனு ஒரு கூட்டம் நைஸாக வேலை பார்க்கும். அட்டென்ஷன் ப்ளீஸ். பாபா சொல்கிறார், திருடர்கள் போட்டிருப்பாங்கல்ல, திருடர்கள் ஜாக்கிரதை. ஏன் நீ திருடனை போய் பிடிக்க வேண்டியதானேன்னு போலீஸ்காரன்ட்ட சொல்ல முடியுமா? போலீஸ்காரங்களே அலௌன்ஸ் பண்ணுறாங்க, பத்திரமா இருங்க, கவனமாக இருங்க, நிறைய திருடர்கள் இருப்பாங்க, நகைகளை பார்த்துக்கோங்க, பைகளை பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்க நமக்கு தான் டைரக்ஷன் கொடுக்க முடியும். திருடங்க அவங்க வேலையை என்ன பண்ணுவாங்க? செய்வாங்க. அதனால் பாபா அந்த ஆத்மாவை திருத்திரு பாபா, இந்த ஆத்மாவை திருத்திரு பாபா, அதெல்லாம் இல்லை. நான் உன்கிட்ட சொல்லுவேன், நீ அட்டென்ஷனாக இருந்துக்கோ. பாபா சொல்கிறார், அபிசே ஸ்பஷ்ட சுனாரகேகே. நான் ஏதோ முணுமுணுன்னெலாம் வாயில் முணங்கிட்டுலாம் சொல்லலை, தெளிவாக சொல்கிறேன்றார். அபிசே ஸ்பஷ்ட சுனாரகேகே, தெளிவாக சொல்கிறேன். அட்டென்ஷன் ப்ளீஸ். உங்களை காப்பாற்றிக்கணுன்னா நீங்கள் எப்படி இருந்துக்கோங்க? ஒரு படம் உண்டுன்னு நினைக்கிறேன், அது பழங்காலத்து மகளே உன் சாமர்த்தியம் அப்படின்னு ஒரு படமாக கதை தலைப்பான்னு தெரியல. நாம் நல்லா இருக்கணும்னா அது யார் கையில் இருக்குது? நம்ம கையில் இருக்குது. ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துக்கும் போது ஒரு அம்மா பொண்ணுக்கு சொல்லி அனுப்புகிற அட்வைஸ், மகளே உன் சாமர்த்தியம், நீ அங்கே சந்தோஷமாக வாழ்கிறது யார் கையில் இருக்குது?
நீ யாரை கையில் போடுவியோ, யாரை என்ன பண்ணுவியோ தெரியாது, உன் சாமர்த்தியம். அவர் சரியில்லை, மாமியார் சரியில்லை, நாத்தனார் சரியில்லைன்னு வந்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, இங்கே வந்துட்டு புலம்பிட்டு இருக்கக்கூடாது. மகளே, உன் சாமர்த்தியம். பாபாவும் சொல்கிறார், அட்டென்ஷன் ப்ளீஸ். முதலிலேயே நான் உங்களிடம் என்ன பண்ணிட்டேன், தெளிவுபடுத்திட்டேன். மாயா அது பல டிசைனில் வரும். மகளே, உன் சாமர்த்தியம், அட்டென்ஷன் ப்ளீஸ். பாப்புக்கோ ஹரியேக் பிராமன் பச்சோங்கோ, பாபாவுக்கு ஒவ்வொரு பிராமண குழந்தையையும் பந்தன் முக்தா, ஜீவன் முக்தா ஆக்கத்தான் வேண்டும். ஆகுங்கன்னு சொல்லலை பாபா. இப்போ என்ன சொல்கிறார் பாபா, அது என் டியூட்டி. உங்கள் ஒவ்வொருத்தரையுமே நான் முக்தி ஆக்கணும், ஜீவன் முக்தி ஆக்கணும், ஆக்கத்தான் வேண்டும். இது என் டியூட்டி. ஞானமே, பரமாத்ம ஞானமே தெளிவாக இல்லாத ஒரு சாது சொல்கிறார், விவேகானந்தர் சொல்கிறார், எனக்கு முக்தி வேண்டாம். அவர் சொல்கிறார், அவர் சன்னியாசி, சன்னியாசியுடைய லட்சியமே என்னதுதான், முக்தி தான். அவர் சொல்கிறார், எனக்கு முக்தி வேண்டாம். இந்த உலகின் கடைசி மனிதனுக்கு முக்தி கிடைக்கும் வரை நான் மீண்டும் மீண்டும் பிறப்பேன். இந்த உலகத்தில் உள்ள கடைசி மனுஷன் இருக்கான் இல்லையா, அவன் பிறந்துட்டு இருக்கிற வரைக்கும் நான் திருப்பி திருப்பி பிறப்பேன். அவனை கடைசியில் முக்தி அடைய விடாத வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன். முக்தி கைடுன்னா யார் கைடு? நான் போகிறேன் பின்னாலேயே வாங்க, அதுக்கு பேர் கைடு இல்லை. பஸ்ஸில் ஒரு ஆள் காணாமல் போயிருப்பார். பஸ்ஸில் ஒரு ஆள், அந்த ஆளை என்ன பண்ணணும், பீஸ் பார்க் ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு வரணும். அது எங்கேயோ உட்காந்துட்டு டீ குடிச்சிட்ருக்கும். ஏம்மா வாமா, அங்கே பஸ்ஸு காத்துட்ருக்குது, அப்படின்னா தான் கைடு. வந்தால் வரட்டும், வரலைன்னா போட்டும், வெடு பஸ்ஸை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்புறம் நாளைக்கு அந்த மாதாஜியை சமாளிக்கிறது ஈஸியாக கஷ்டமா. வாழ்நாள் ஃபுல்லாக நம்மளை அப்படியே பார்க்கும். எங்களை விட்டுட்டு போனார்ல, அந்த பிரதர் தான் விட்டுட்டு போனார். 10 வருஷம் கழிச்சு நம்மளை காமிக்கும், பிரதர் ஞாபகம் இருக்கா, எங்களை பீஸ் பார்க்கில் விட்டுட்டு போயிட்டீங்க, அப்புறம் நாங்கள் என்னெல்லாம் கஷ்டப்பட்டோம். விட்டாங்களா ஆரம்பத்தில், நீங்கள் பொழைச்சி வந்துடுவீங்கன்னு தெரியும் உங்களுக்கு. அப்போது பாபா சொல்கிறாரு, நான் ஆக்கத்தான் வேண்டும்ன்றார். ஒவ்வொரு பிராமண குழந்தையையும் முக்தியாக, ஜீவன் முக்தியாக ஆக்கத்தான் வேண்டும். ஆகுங்க ஆகுங்கன்னு பாபா சொல்வார். அது ஒரு டீச்சராக சொல்கிறார். ஆனால் ஒரு அப்பாவா அம்மாவா என்ன சொல்கிறாரு, நான் உங்களை எப்படியாவது என்ன பண்ணணும், ஆக்கத்தான் வேண்டும். அவருக்காவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். அவர் உயிரை கொடுக்குறாரு, நம்மளை எப்படியாவது என்ன பண்ணணும், ஆக்கிரணும்ட்டுன்னு. சாகே கிசிபி விதிசே லேக்கின் பனானா ஜரூருகே. இப்போ நைஸாக ஒரு ரகசியத்தை சொல்கிறார், எந்த விதியையாவது கடைபிடித்து உங்களை கட்டாயம் ஆக்க வேண்டும். கண்ணே செல்லமே தங்கமேன்னு சொல்லி ஆக்கலாம் சில பேரை எடுகம்ப அப்படின்னு ஒரு மிரட்டி கூட என்ன பண்ணிடலாம், ஆக்கிடலாம். ஆனால் நான் ஏதாவது ஒரு விதிமுறையில் உங்களை என்ன பண்ணிடுவேன்றார் பாபா. சில ஆடுற மாடு, பாடுற மாடு அப்படின்னு ஒரு ரகங்கள் இருக்கும் இல்லையா. அப்போ பாவசரேன், ஆனால் எனக்கு தெரியும் ஏதாவது ஒரு விதியை கடைபிடிச்சு உங்கள் ஒவ்வொருத்தரையும் நான் என்ன ஆக்கிடுவேன்றார் பாபா. நமக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு, எப்படியோ பாபா நம்மளை என்ன பண்ண போகிறாரு, ஜீவன் முக்தியாக ஆக்கிற போகிறாரு. ஜான்தே ஹோனா விதி யோங் கியாகே. உங்களுக்கு தெரியும் தானே என்னென்ன விதியெல்லாம் பாபாட்ட இருக்குது, அது உங்களுக்கு தெரியுமா? இத்தனையத்தோ சதூர் ஹைனா, அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் விவரமான ஆட்கள் தானே. பாபாட்ட பல டெக்னிக் இருக்குது. ஒரு டீச்சர்ட்டே பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் எழுதிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு விட்டுருவார். சில நேரத்தில் கொஞ்சம் கேட்கலன்னா கொஞ்சம் கம்பை எடுத்துட்டு மிரட்டுவார். சில பேருக்கு 4 சாத்துவார். சில பேருக்கு உங்கள் அம்மா அப்பா கூப்பிட்டு வம்பாங்க. சில பேர் ஏதோ ஒன்று. இந்த டீச்சருக்கு பல டெக்னிக் இருக்கும் ஒவ்வொரு பசங்கள்ட்டையும். பாபா என்னென்ன டெக்னிக்கெல்லாம் வச்சுருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் தானே. சில நேரத்தில் பாபாவான்னு சொல்லுவார், நான் கற்றுக் கொடுக்கும்போது நீங்கள் கற்றுக்கலைன்னா காலம் உங்களை என்ன பண்ணிவிடும், மாற்றும். சொல்லுவாங்க இல்லையா, வீட்டுக்கு அடங்காதது ஊரில் அடங்கும். இதுக்கு என்ன அர்த்தம்? வீட்டுக்கு அடங்காதது ஊரில் அடங்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டில் நம்ம அடித்து பார்க்குறோம், ஒன்றும் திருந்துற மாதிரி இல்லைன்னா நாளைக்கு போலீஸ்காரன் வருவான், இழுத்துட்டு போய் 4 சாத்தி அவனை என்ன பண்ணிடுவான், திருச்சிடுவான். ஆனால் மரியாதை போச்சே, கௌரவம் போச்சே, நிம்மதி போச்சே. பாபா சொல்கிறார், நான் ஏதாவது ஒரு விதிமுறையில் உங்களை மாற்றிடுவேன்.
ஒன்று நான் டேரெக்டாக உட்காந்து வாணி சொல்லி மாற்றுவேன், இல்லை யாராவது ஒரு 4 பேர் வந்து ரோட்டில் போகிறவங்க வந்து ஏதாவது நமக்கு சொல்லுவான், ஏயா நீலாம் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்க, கொஞ்சம் பொறுமையாக இருக்க மாட்டியா அப்படின்னு நம்மளை பார்த்து என்ன பண்ணிடுவான், கேட்டுருவான். அதுக்கு முன்னாலேயே பாபா செல்லமே தங்கமேன்னு சொல்லும்போதே என்ன பண்ணிடலாம், கேட்டுடலாம். பாபாவுக்கு எப்படியாவது இந்த குழந்தைய மாற்றணும்னு தெரியும், யாரை வச்சாவது எதை காண்பிச்சாவது இந்த குழந்தைய என்ன பண்ணணும் தெரியும், மாற்றணும் தெரியும். பாபாவுக்கு நிறைய டெக்னிக் இருக்குது, அது உங்களுக்கு தெரியும் அல்லவா, நீங்கள் சாதுரியம் ஆனவர்கள் தானே. தோ பன்னா தோ ஆப்கோ படேகா ஹி. பாபா திரும்ப சொல்றார், ஆகவே என்ன ஆகணும், இப்போ முக்தி, ஜீவன் முக்தி ஆகத்தான் தீர வேண்டும், ஆகித்தான் தீர வேண்டும். அப்போ 99 மார்க்கில் என்னை விட்டுருங்களேன், உன்னை 100 மார்க் எடுக்காம விட போறதே கிடையாது. நீங்க ஆகித்தான் ஆக வேண்டும். சாகோ 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 நகி, சாகோ பன்னாத்தோ படேகாஹி. நான் ஆக விரும்புகிறேன் ஆக விரும்புகிறேன் ஆக விரும்புகிறேன்லாம் கிடையாது, ஆகித்தான் தீர வேண்டும். நான் 100 மார்க் எடுத்துடலான்னு நினைக்கிறேன் பாபா அப்படின்னு சொல்லும்போது பாபா என்ன சொல்கிறாரு, நீ என்ன நினைக்கிறது, எடுத்துத்தான் ஆகணுன்றார். உங்களுக்கெல்லாம் உதவலான்னு நினைக்கிறேன், உதவலான்னு நினைக்கிறதுலாம் இல்லை, உதவித்தான் ஆகணும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி பாபா சொல்கிறார். ஆக விரும்புகிறேன்லாம் இல்லை, ஆகித்தான் தீர வேண்டும். ஃபிர் கியா கரேங்கே, அப்புறம் என்ன செய்வீங்க. ஒரு தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அழுது பெற்றாலும் அவதானே பக்கணும் அப்படிம்பாங்க. கேட்டிருக்கீங்களா அந்த வார்த்தை? சில விஷயத்த நாம தான் செஞ்சாகணும். அதை நாளைக்கு செய்கிறது நல்லதா இன்னைக்கு செய்கிறது நல்லதா? பாபா சொல்கிறார், ஃபிர் கியா கரேங்க, நீங்கள் ஆகித்தான் ஆகணும், அப்புறம் என்ன செய்ய போகிறீங்க. பதில் எதுக்குள்ளவங்க சொல்லியிருக்கிறாங்க, அபிஷே பண்ணீங்க. எப்போ ஆகிறது நல்லது, இப்போ ஆனால் சில சிறப்பு சலுகைகள் உண்டு, கடைசியில் ஆனால் அந்த சலுகைகள்லாம் எப்படியோ ஆக போகிறது உறுதி. நாளைக்கு ஆகிறது போல இன்றைக்கே ஆயிடுவோமே, அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, சிறப்பு சலுகை. லட்சுமி ஆகலாம், நாராயணன் ஆகலாம், அரண்மனையில் பிறக்கலாம், இளவரசனாக விளையாடலாம், இல்லை தாசதாசியாக ஆகலாம். அது கடைசியில் ஆகிறவங்களுக்கு தாசதாசி போஸ்ட்டு கிடைக்கும். எப்படியோ ஆக போகிறோன்னு தெரிஞ்சாச்சு. அப்போது எப்போ ஆகலான்னு பாபா கேட்குறாங்க. குழந்தைங்க பதில் சொல்லியிருக்கிறோம், இப்பொழுதே ஆகலாம். ஆப்புக்கே முக்குமே குலாப் ஜாமுன். யார் வாயில் குலோப் ஜாமுன் இன்னைக்கு, இப்போமே ஆயிடுறோம் பாபா. இந்த ஜீவன் முக்தி நாளைக்கு ஆக போகிறோன்னா அவங்களுக்கு குலோப் ஜாமுன் பதில் ஒரு சாதாரண லட்டு கொடுப்பாரு. ஒரு 10 வருஷம் கழித்து மாறுறோன்னா விளக்கெண்ணெய் தான் ஊற்றணும். பாபா சொல்கிறாரு, ஆகிறது எப்பவுமே ஆகிடணும், இப்போமே ஆகிட்டோன்னா நம்ம வாயில் இன்னைக்கு இப்போமே என்ன வச்சாச்சாமா பாபா, குலோப் ஜாமுன் வாயில் இருக்கிற மாதிரி தெரியுதா, குலோப் ஜாமுன். அது மென்று முழுங்கிக்கோங்க. அடுத்த குலோப் சப்கே முக்குமே குலோப் ஜாமுன் ஆ கயானா. உங்கள் எல்லார் வாய்க்கும் குலோப் ஜாமுன் வந்துடுச்சா கேட்பாங்கள, டோலி எல்லாருக்கும் வந்துடுச்சா. பாபா கேட்குறார், உங்கள் வாய்க்கு இல்லை பாருங்க, இந்த வாயிலேயே வடை சுடுறது, இந்த பாயசங்கன்றது, அல்வாக்குன்றதுலாம் பாபா தான் செய்கிறார். அவர் இப்போ சொல்கிறார், உங்கள் எல்லார் வாய்க்கும் குலோப் ஜாமுன் வந்து விட்டதான்னு கேட்குறார். எஸ் ஆர் நோ? யாருக்கெல்லாம் எஸ்ஸு, இப்போமே ஜீவன் முக்தி அடைஞ்சிடுறோம் பாபா அப்படின்னு சொன்னால் நம்ம வாயில் உடனடியாக எதை பாஸ் பண்ணிடுறார் பாபா, இந்த அப்படி கையிலலாம் கிடையாது, புடியெல்லாம் கிடையாது, வாயத்தர டேரக்ட். ஏன்னா கையிலேருந்து போகிறதுக்குள்ளே எவனாவது தட்டி பிரிச்சிடக்கூடாது இல்லை. அதனால் பாபா குலோப் ஜாமுன் எங்கே தான் கொடுக்குறாரு பாபா வீட்டில் அதுதான் பழக்கம். தீர்த்தம்லாம் மதுபனில் எங்கே கொடுக்குறாங்க பார்த்துருக்கீங்களா, வாயில் ஊற்றுறாங்க. அதுதான் அழகு இல்லை, கையிலலாம் பட்டுக்கிட்டு. பாபாவும் சொல்கிறார், நான் குலோப் ஜாமுன் எங்கே கொடுக்குறேன், வாயிலே கொடுக்குறேன். யாருக்கு இப்போமே ஜீவன் முக்தி பாபா, இப்போமே நான் எல்லாத்துலேருந்து ஃப்ரீ, எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ, நான் கருவியாக இருக்கிறேன், எனக்கு எந்த கவலையும் இல்லை பாபான்னு இப்போ சொன்னீங்கன்னா உங்கள் வாயில் இப்போமே குலோப் ஜாமுன். பாபா சொல்கிறார். அப்போது பாபா சொல்கிறாங்க, இப்பொழுதே உங்கள் எல்லார் வாய்க்கும் வந்துடுச்சா, லேக்கின் எக குலோப் ஜாமுனுகே அபி பந்தன் முக்து பன்னேக்கா. ஆனால் திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறார், ஆனால் இந்த குலோப் ஜாமுன் யாருக்காக மட்டும்தானாம, இப்போ பந்தன் முக்தா ஆகிறவங்களுக்கு, இப்போ பந்தன் முக்தா ஆகிறவங்களுக்கு இந்த குலோப் ஜாமுன். ஐசேனே குலோப் ஜாமுன் கா ஜாவோ, சும்மா குலோப் ஜாமுன் சாப்பிட்டுட்டு போயிடலான்லாம் நினைக்காதீங்கன்றார் பாபா. சில பேர் சாப்பிட்டுட்டு அப்புறம் வேலையை காமிப்பாங்க. அவர் தான் சொல்கிறார் பாபா, ஐசேனே குலோப் ஜாமுன் இப்போ கிடைக்கும்போது வாங்கி சாப்பிட்டு போவோம், அப்புறம் பாபா நான் நாளைக்கு ஆகிறேன்னு சொல்லிக்கலான்லாம் என்ன பண்ணாதீங்க, நினைக்காதீங்க.
அப்புறம் அடுத்த டாபிக் வரார். ஹால் கி சோபா பகுத் அச்சிகே. இந்த ஹாலை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. எந்த ஹாலை பார்க்கறதுக்கு? சக்தி சரோவர் ஹால், மெடிடேஷன் ஹாலை பார்க்கறதுக்கு பாபாவுக்கு எப்படி இருக்குது? அழகாக இருக்குது. டெக்கரேஷன்லாம் ஒன்றுமே இல்லையே. இல்லைன்னா என்ன, நம்ம ஆத்மா எப்படி இருக்குது? ஜிலு ஜிலுன்னு இருக்குது. பாபா சொல்கிறார், இந்த ஹால் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஏக்குத்தம் மாலா லக்திகே. எங்கே பார்த்தாலும் மாலையாக இருக்குது. மாலைன்னா செழிப்புன்னு சொல்லலாம், மாலைன்னு சொல்லிக்கலாம், அழகு, அலங்காரம். யகாசே ஆக்கர் தேக்கோ. பாபா சொல்கிறார், நீங்கள் அங்கேருந்து பார்க்காதீங்க இந்த சபையை, நான் இருக்கிற இடத்துக்கு வந்து பாருங்கன்றார். இந்த ரொம்ப பிடிச்சமானவங்க தான் சொல்லுவாங்க, நீங்கள் இங்கே வந்து பாருங்களேன் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு. பாபா சொல்கிறார், நீங்கள் இங்கே வந்து பாருங்கள். ஐசே மாலா லக்திகே, அவ்வளவு அலங்காரமாக இருக்குது. எங்கள் குர்சியா வாலோங்கி மாலா தயார் ஹோ கையிகே. இந்த சேரில் இருக்கிறவங்களுக்கான மாலையெல்லாம் தயாராகிடுச்சு. அச்சாகே, நல்லது. காரணே ஆகாரணே ஜெய்சே அபி குர்சி லீகேனா. காரணத்தோடையோ காரணம் இல்லாமலையோ இப்போ சேரை எடுத்துக்கிட்டீங்க. ஐசேகி இப்போ எப்படி விவரமாக சேரை வாங்கிக்கிட்டீங்களோ, ஐசேகி எப்போ பாப்தாதா கடைசி நேரத்தில் விசில் ஊதுவாரோ அப்போ ஜீவன் முக்தி சேரில் உட்காந்துருங்க. இந்த சேரை அடிப்படி போட்டு என்ன பண்ணியாச்சு, பாபா வீட்டுக்கு வாங்கினோமா இல்லையா? சேரை கொடுத்தாருல. பாபா சொல்ல, இப்போ சேரை வாங்கிட்டீங்க அதெல்லாம் ஓகே தான், ஆனால் நான் லாஸ்ட்டில் ஒரு விசில் ஊதுவேன், அப்போ எந்த சேரில் உட்காந்துருங்கன்றார் பாபா? ஜீவன் முக்தி என்ற சேரில் உட்காந்துருங்க. தோ பி பைட்டேங்கே யா அபி குர்சி பர் பைட்டேங்க. அப்பமும் நீங்கள் உட்காருவீங்களா? இல்லை இப்போ சேரில் உட்காந்தாச்சுல அப்படின்னு இருந்துருவீங்களா? அப்படி நினைக்காதீங்க. தர்னி பர் பைட்டே ஹுயே குர்சி நகி லேங்கே பகலே ஆப். அப்போது தரையில் உட்காந்துட்டு இருந்தால் அந்த சேரில் உட்கார முடியாதா அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் தான் அப்படின்றார் பாபா. யாரை ஃபஸ்ட்டுன்றார் பாபா? நமக்கெல்லாம் சேர் கிடைக்கலேன்னு சில பேர் வருத்தமாக இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பாபா சொல்ல, அதுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு அப்படின்றார் பாபா. தர்னி பர் பைட்னா யகை தபஸ்யாக்கி நிஷானி. தரையில் உட்கார்றதுங்கிறது எதனுடைய அடையாளம்? தரையில் உட்கார்றதுங்கிறது எதனுடைய அடையாளம்? தபஸ்யாவினுடைய அடையாளம். யக்கை தபஸ்யாக்கி நிஷானி. பாபா அவங்களுக்கு குஷி கொடுக்குறாரு. சேரில் இருக்கிறவங்கள பாராட்டுறாரு, உங்களுக்கு இப்போ சேர கிடைச்சது கடைசியிலையும் சேர கிடைக்கட்டும்னு. அடுத்தது தரையில் இருக்கிறவங்க சொல்கிறார், இது தபஸ்யாவினுடைய அடையாளம். அடுத்த வார்த்தை சொல்கிறார், தந்துருஸ்திக்கு நிஷானிகே. இது எதனுடைய அடையாளம்? ஆரோக்கியத்தினுடைய அடையாளம். ஹெல்த் பீகே தபஸ்யா துவாரா கஜானா வெல்த் பீகே. ஒன்று ஹெல்த் இருக்குது, ரெண்டாவது நீங்கள் தபஸ்யா பண்ணுறதுனால எதுவும் கிடைக்குது. இப்போது எதுவும் கிடைக்குது, வெல்த்தும் கிடைக்குது, பணமும் கிடைக்குது, ஆரோக்கியம் இருக்குது, ஹெல்த் இருக்குது. அப்புறம் மிச்சம் ஹாப்பி அதுவாட்டு வந்தே தீரணும். ஹெல்த்தும் இருக்குது வெல்த்தும் இருக்குன்னு அப்புறம் எது வந்து தான் ஆகணும்? பாபா சொல்கிறார், ஹெல்த் பீகே வெல்த் பீகே. ஹெல்த் வெல்த்துக்காக ஹாப்பி தோ ஹைஹீனா. உங்களுக்கு ஹெல்த்தும் இருக்குது வெல்த்தும் இருக்குதுன்னா ஆரோக்கியமும் இருக்குது செல்வமும் இருக்கணும், மகிழ்ச்சி அங்கே தானே இருக்கணும். ஹெல்த்தி ஹோ வெல்த்தி ஹோ. பாபா அப்புறம் ஆசீர்வாதம் கொடுக்குறார், நல்ல ஆரோக்கியமாயிருங்க, நல்ல செல்வந்தராயிருங்க. ஆக பாப்தாதா இன்று பார்த்து கொண்டிருந்தார் குழந்தைகளினுடைய 3 விதமான ஸ்டேஜ். குழந்தைகளுடைய 3 விதமான ஸ்டேஜ். ஒன்று புருஷார்த்தி. உஸ்மே புருஷார்த்தி பீகே. அந்த ஒன்றுக்குள்ளேயே 2 பிரிவு இருக்குது. ஒன்று புருஷார்த்தி, அதில் வெறும் புருஷார்த்தியும் இருக்கிறாங்க, தீவிர புருஷார்த்தியும் இருக்கிறாங்க. தூசரேகே, ரெண்டாவது புருஷார்த்தத்தினுடைய பலனான ஜீவன் முக்தி ஸ்டேஜை அனுபவம் செய்து கொண்டு இருப்பது. ஒன்று முயற்சியாளர்கள், அந்த முயற்சியாளர்களுக்குள்ள சாதாரண முயற்சியாளர், தீவிர முயற்சியாளர். ரெண்டாவது புருஷார்த்தத்தின் பலனான ஜீவன் முக்தி ஸ்டேஜை அனுபவம் செய்வது. லேக்கின் லாஸ்ட்டுக்கு சம்பூர்ண ஸ்டேஜுக்கு. ஆனால் கடைசி சம்பூர்ண ஸ்டேஜ் தேகமே ஹோத்தே பி. இதை டார்க் லெட்டரில் பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க, முக்கியம் அப்படின்னு பாபா நமக்கு நினைவூட்டுறார். 3வது ஸ்டேஜ், லாஸ்ட் ஸ்டேஜ் என்னது? தேகமே ஹோத்தே பி. தேகத்தில் இருந்த பொழுதும் விதேகி அவஸ்தாக்கா அனுபவ். நான் விதேகி, தேகம் இல்லாத ஜோதி புள்ளி. விதேகி, தேகத்தில் இருந்தாலும் விதேகி நிலையின் அனுபவம். ஆக 3 ஸ்டேஜ் பார்த்துட்டார். புருஷார்த்தி, அப்புறம் ஜீவன் முக்தி,
அப்புறம் தேகத்தில் இருந்தாலும் விதேகி. இந்த 3 ஸ்டேஜை பாபா பார்த்துட்டார். புருஷார்த்தத்தினுடைய ஸ்டேஜில் நிறைய பேரை பார்க்க முடிஞ்சது. பிராப்தியான ஜீவன் முக்தி प्रारब्ध यह नहीं कि सेंटर के निमित्त बनने का व स्पीकर अच्छे बनने के ड्रामा अनुसार अलग अलग विशेष सेवा की निमित्त बनने की यह प्रारब्ध नहीं. பலன்னா நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? சென்டருக்கு இன்சார்ஜ் ஆகிறது, இல்லை நல்ல பேச்சாளர் ஆகிறது, அதெல்லாம் ஆயிட்டு போட்டும். அது ட்ராமா அனுசாரமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சேவா கிடச்சிருக்குது. அதுக்கு பேர் பிராப்தி கிடையாது. எதுக்கு பேர் பிராப்தி கிடையாது? சென்று பொறுப்பாளர், மேடை பேச்சாளர், ஏதோ ஒன்று அவங்களுக்கு ஸ்பெஷலாக கிடச்சிருக்குதுன்னா அது ட்ராமாவில் அது அவங்களுக்கான ஸ்பெஷல். அதுக்கு பேர் பிராப்தி கிடையாது. அது ஒரு லிஃப்ட், அவ்வளோதான், முன்னேறுவதற்காக, அனைவர் மூலமாக ஆசீர்வாதத்தை பிராப்தியாக பெறுவதற்காக. ஆனால் பலன் எது? லேக்கின் பிராப்தகே ஜீவன் முக்தி. நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை, எப்படி இருக்கிறீங்கன்றது முக்கியம். நான் சென்டரில் இருக்கிறேனா, வீட்டில் இருக்கிறேனா, நான் கெதியில் உட்காந்துருக்கிறேனா, மைக்கை பிடிச்சிட்டு இருக்கிறேனா, மாலையை வாங்கிட்டு இருக்கிறேனா, இதெல்லாம் முக்கியம் இல்லை. நான் ஜீவன் முக்தா இருக்கிறேன். நான் கூட்டிகிட்டு இருக்கிறேன், தொடச்சிட்டு இருக்கிறேன், பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்கிறேன், என்னமோ கழுவிட்டு இருக்கிறேன். ஆனால் நான் எப்படி இருக்கிறேன்? ஜீவன் முக்தி. எனக்கு என்ன கவலை? நான் ராசா, பாபா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறேன், நான் கருவியாக இருக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பாபா சொல்றார், நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை, எப்படி இருக்கிறீங்கன்றது முக்கியம். மேடலையா, சென்டர்லையா, வீட்டிலையா, தொழிற்சாலையிலையா, பாத்ரூம்லையா, எந்த நாளும் பண்ணலாம். ஆனால் நான் ஜீவன் முக்தியில் இருக்கிறேனா, அதை பாபா பார்க்குறார். உங்களுடைய ஒரு சித்திரம் காண்பிக்கப்பட்டு இருக்கிறது அல்லவா? சாதாரண அஞ்ஞானி ஆத்மாவுக்கு எவ்வளவு கயிறுகள் கட்டப்பட்டதாக காண்பிக்கிறீர்கள். மீனாட்சி பெஞ்சு சொல்லுவாங்க, சாந்திதாமத்தில் முந்தி ஒரு சாந்திதாமம் பழைய பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் வந்து ஒரு கண்ணாடி ஷோகேஸில் வந்து ஒரு பொம்மையை வச்சுருப்பாங்க. ஒருத்தன் உட்காந்துருப்பான் யோகா பண்ணலான்னு சொல்லிட்டு. அவனை ஒரு 10-15 கயிறை போட்டு 10-15 பேர் இழுத்துட்ருப்பாங்க. பிள்ளை ஒரு பக்கம் இழுத்துட்ருக்கும், மனைவி ஒரு பக்கம் இழுத்துட்ருப்பாங்க, பாஸ் ஒரு பக்கம் இழுத்துட்ருப்பார், டாக்டர் ஒரு பக்கம் இழுத்துட்ருப்பார். இப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் அந்த மனுஷனை போட்டு என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க? பிச்சு பிடுங்கிட்டு இருப்பாங்க. நான் அவன் பேச்சை கேட்குறதா, இவன் பேச்சை கேட்குறதா, நான் அவனை பார்க்குறதா, நான் இவனை பார்க்குறதான்னு அது மண்டையை பிச்சு பேஞ்சு இப்படி செஞ்சு காமிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா மீனாட்சி பெஞ்சு? உலகத்தில் மனுஷங்க எப்படி இருக்கிறாங்க? இப்படி 2 கையும் பிடிச்சு காமிப்பாங்க, தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு இழுப்பு இருக்குது, அவ்வளவு பந்தனம் இருக்குது. பாபா நம்மளை எப்படி வச்சுருக்காரு? உங்களுக்கு எதாவது இருக்குதா? சரண்டரை பார்த்து கேட்பார் பாபா. பேஞ்சு கேட்பாங்க. பாபா கேட்குறத பேஞ்சு கேட்குறாங்க. அப்போ அங்கே உலகத்தில் பாருங்கள், சாதாரண மனிதனுக்கு எவ்வளவு கயிறுகள் கட்டப்பட்டு இழுக்கப்பட்டிருக்கிறது. அது அஞ்ஞானி ஆத்மாவுக்கு அது இரும்பு சங்கிலி, அது பெரிய பந்தனம். ஆனால் நீங்கள் ஞானஸ்வரூபமான ஆத்மா, உங்களுக்கு அந்த இரும்பு சங்கிலிலாம் கிடையாது. பிள்ளையா, குட்டியா, வேலையா, பாசா, ஒரு இரும்பு சங்கிலியும் கிடையாது. ஞானி ஆத்மாவுக்கு பகூத் மகின், கண்ணுக்கே தெரியாத சில நூல் இருக்குது. ராயல், அந்த நூலும் எப்படி இருக்குது? ரொம்ப ராயலாக இருக்குது. சில நேரத்தில் எதுவே பந்தனமாக மாறிடுது. பாபா சொல்கிறார், சேவை பந்தனம் ஆகிடுது, பாராட்டுறவங்க பந்தனம் ஆகிடுறாங்க, நண்பர்களே பந்தனம் ஆகிடுவாங்க. பாபா சொல்கிறார், உலகத்தில் பிரச்சனைன்னு தெரியும், ஆனால் பாபா வீட்டில் சேவாவாக தெரியும், அது புருஷார்த்தமாக தெரியும். ஆனால் அது ஒரு வாரத்தில் அது பந்தனமாக இருக்கும். பாபா சொல்கிறார், இப்போ இங்கே நம்ம பிரதர் அப்படிலாம் இல்லை. நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். சில சென்டரில் வந்து ஃப்ரண்ட் சீட்டில் ஒரு பிரதர் உட்காந்துருப்பாங்க, ஒரு மாதாஜி உட்காந்துருப்பாங்க. அந்த சீட்டில் தெரியாமல் யாராவது புது ஆத்மா வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி கை காமிப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்திரி, இது ஏன் சீட்டு, அது நான் மாட்டேன்னுச்சுன்னா போச்சு, அவ்வளோதான், அன்றைக்கி ஃபுல்லாக ஸ்திதி போச்சு. நீங்கள் முன்னால் வரீங்க, முன்னால் உக்காடுறீங்க, நல்லது. ஆனால் அது என்ன ஆகிடக்கூடாது? பந்தனமே. அப்போ அது நூல், பொடி நூல், அது ராயலான நூல். நல்ல விஷயம் கூட சில நேரத்தில் என்னவாயிடுது? பந்தனமாக மாறிடுது. ஃப்ரண்டில் வர்றது பாராட்ட வேண்டிய விஷயந்தான். ஆனால் நம்ம இடத்துல இன்னொருத்தர் உட்காந்துட்டு போட்டோம். நான் பாபா மடியில் உட்கார போகிறேன்,
இந்த சரீரம் எங்கேயோ உட்காந்துட்டு போகுது. பாபா சொல்கிறார், சில நேரத்தில் ராயல் ரூபத்தில் ரொம்ப நுணுக்கமாக சில பந்தனம் வந்துடுது. சேவை கூட நமக்கு கிடைக்க வேண்டிய சேவை இன்னொருத்தருக்கு போகும்போது கொஞ்சம் பாபா சொல்கிற கவனமாக இருக்கணும். அப்போ அது ராயல், அந்த சேவையை நான் தான் செய்வேன், நான் பண்ணணும், பரவாயில்ல அந்த ஆத்மா பண்ண அவங்களும் பண்ணட்டும், நம்ம இன்னொரு சேவை பண்ணுவோம். அவங்க இதை பண்ணால் நம்ம அதுக்கு மேலே ஒன்றை கண்டுபிடிப்போம். அதுக்கு மேலே ஒரு சேவை இருக்குமா இருக்காதா? சேவைக்கு மேலே சேவை இருக்குமா இருக்காதா? இருக்கும்ல. கர்மனா சேவை, அச்சா சேவை, மனசா சேவை போயிட்டே இருக்கலாம். மனசா சேவையிலும் இன்னும் ரொம்ப நுணுக்கம் வேகத்துக்கு போகலாம். அப்போ பாபா சொல்கிறார், அங்கே எல்லாம் இரும்பு சங்கிலி, இங்கே எல்லாம் ரொம்ப நுணுக்கமாக, அதுவும் ராயலாக பர்சனாலிட்டி ஃபீல் கரனே வாலே பி ஹே, பர்சனாலிட்டி ஃபீல் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. லேக்கின் வகை தாகே தேக்னேமி நகி ஆத்தே, பார்க்குறதுக்கு ஜம்முன்னு வருவாங்க, ஜம்முன்னு போவாங்களாமா. ஆனால் அவங்களுக்கு ஒரு நூல் இருக்கிறது யார் கண்ணுக்குமே என்ன பண்ணாது, தெரியாது. பார்க்குறதுக்கு பர்சனாலிட்டி, முகத்தை பார்த்தா நல்ல யானியாக தான் தெரியும், யோகியாக தான் தெரியும். சில பிக் பாக்கெட் அடிக்கிறவங்க கூட பார்க்குறதுக்கு கலெக்டர் மாதிரிலாம் இருப்பாங்க, தெரியுமா? பார்த்துருக்கீங்களா ஃபோட்டோவில்? இவன் நான் திருடன் அப்படின்னு நமக்கு ஜாக்கா இருக்கும். அந்த காலத்தில் தான் மச்சம் வச்சுக்கிட்டு தலையை களைச்சி போட்டுட்டு லுங்கி கட்டிட்டுலாம் இருப்பாங்க. இப்போல்லாம் திருடங்களாம் அப்படிலாம் ஒரு டிப், நம்மளை விட ரொம்ப அருமையாக இருக்காங்க, ஜம்முன்னு இருக்காங்க. பாபா கூட சொல்கிறாங்க, பார்க்குறதுக்கு பர்சனாலிட்டியாக இருக்கிறாங்க, ஆனால் பந்தனம், ஏகப்பட்ட பந்தனம் இருக்குது. பர்சனாலிட்டிக்கும் பந்தனத்துக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நினைக்காதீங்க. சில பேர் சோகமாக இருக்கிற மாதிரி தெரிவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே குஷியாக இருக்கும். சில பேர் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்கும். அதனால் இந்த தோற்றத்தெல்லாம் பார்த்து நாம தான் பார்க்கணும். எனக்கு நூல் இருக்குதா? சங்கிலி இல்லை, கட் பண்ணிட்டு தான் இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து உக்காந்தாச்சுனாலே என்ன இல்லைன்னு அர்த்தம்? சங்கிலி இல்லை, ஆனால் நூலும் இல்லை தானே அப்படின்னு பார்க்கணும். பாபா சொல்கிறார், வக தாகே தேக்னேமி நகி ஆத்தே, இந்த நூலு கண்ணுக்கு தெரியாது. இந்த பொம்மலாட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொம்மை மட்டும்தான் ஆடுற மாதிரி தெரியும், ஆனால் நிஜமாக அங்கே என்ன இருக்குது? அங்கே ஒரு ஸ்ட்ரிங் இருக்கும், ஒரு பொடி கம்பி இருக்கும். அந்த பொடி நூலில் நரம்பில் வந்து என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்க ஆட விட்டுட்ருப்பாங்க. அது மாதிரி சில நேரத்தில் கண்ணுக்கு தெரியாத நூல் இருக்குது. அப்பனி அச்சாயி மெகசூஸ் கோத்திகை, அவங்க நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு நினைக்க கூட செய்வாங்க. அச்சாயி ஹே, எல்லாம் நல்லா தான் இருக்குது, லேக்கின் மெகசூஸ் ஐசே ஹோத்திகே ஹம் பஹுத் அச்சே ஹே, हम बहुत आगे बढ़ रहे हैं, तो बाप दादा देख रहे थे यह जीवन बंधन के दागे மெஜாரிட்டி மிக, நான் நல்லா தான் இருக்கேன், நான் நல்லா முன்னேறிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவங்க ரியலைஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் நிறைய பேரை அப்படி பார்க்க முடியுது பந்தனத்தில் இருக்கிற மாதிரி. ஆனால் ஜீவன் முக்தியில் இருக்கிறதா அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, எனக்கு ஒரு கவலை இல்லை, எனக்கு ஒரு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உள்ளுக்குள்ளே ஒரு கவலை இருக்கிறது அவங்களுக்கே என்ன பண்ணாமல் இருக்கும், தெரியாமல் கூட இருக்கலாம். பாபா சொல்கிறார், சாகே ஏக் ஹோ சாகே ஆதா ஹோ, லேக்கின் ஜீவன் முக்து பகுத் பகுத் தோடே தேக்கே, ஒன்றோ அறையோ, ஆனால் ஜீவன் முக்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் பார்த்தேன்றார். பாப்தாதா பார்த்து கொண்டிருந்தார். கணக்கு வழக்கின் அனுசாரம் யக செகண்ட் ஸ்டேஜ் ஜீவன் முக்தி, இது செகண்ட் ஸ்டேஜ் ஜீவன் முக்தி. லாஸ்ட் ஸ்டேஜ் தோ ஹே, கடைசி ஸ்டேஜ் ஜீவன் முக்திங்கிறது என்னது? தேகத்திலிருந்து விடுபட்ட விதேகி நிலை, அந்த ஸ்டேஜ். उस स्टेज और जो स्टेज सुनाई उसके लिए बहुत बहुत अटेंशन चाहिए. ஒன்று புருஷார்த்தி, ரெண்டாவது ஜீவன் முக்தி, மூணாவது விதேகி. அந்த விதேகிங்கிற அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் அடையிறதுக்கு மேலும் பகுத் பகுத் அட்டென்ஷன் சாகியே, ரொம்ப 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 என்னவா இருக்கணும், அட்டென்ஷனாக இருக்கணும். அழுக்கே படக்கூடாது, கவனமாக இருக்கணும். ஒரு இம்மி தூசு கூட பற்றக்கூடாதுன்னு அதுக்கு நம்ம என்ன பண்ணித்தாகணும், ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். அபி பச்சே பூச்சித்தேகே 99 ஆயேகா கியா ஹோகா கியா கரே. இப்போ குழந்தைங்க கேட்குறாங்களா, பாபா 99 எடுத்துருவோம் பாபா எப்படியும், அப்படி எடுத்தா நீ என்ன சொல்லுவ? சரி நான் எடுக்கிறேன்னு வச்சுப்போம், நான் என்ன செய்ய? கியா கரே, ஊரெல்லாம் என்னால் எடுக்கிறது கஷ்டம் போல் தெரியுது, 99 எடுத்துருவேன், ஓகே தானே பாபா? பாபா ஓகே பாரா, பாபாவுக்கு எவ்வளோதான் வேணும்? பாபாவுக்கு பேராசை இருக்குது, என்னுடைய ஒரு குழந்தையும் ராஜா குழந்தை ஆகணும், ஒரு குழந்தையும் ராஜா குழந்தை. 99 ஓகேவா அப்படின்னு பாபாட்ட குழந்தைங்க கேட்குறாங்களாமோ.
பாபா சொல்கிறார், கியா கரே கியா கரே கியா நகி கரே, நான் என்ன செய்யக்கூடாது அப்படி கேட்குறாங்களாம். பாப்தாதா ககுத்தே, பாப்தாதா சொல்கிறார், 99 சக்கர் கோ சோடோ, இந்த 99ங்கிற அந்த வளையத்தில் இருந்து விடுபடுங்கன்றார். அபிசே விதேகி ஸ்திதிக்கா பகுத் அனுபவ் சாகியே, இப்பொழுதிலிருந்தே விதேகி ஸ்திதிக்கான மிகுந்த அனுபவம் செய்ய வேண்டும். என்ன பிரச்சனை வந்து கொண்டிருந்தாலும் இனி வரவிருந்தாலும் அதில் விதேகி ஸ்திதியின் அபியாசம் மிக அதிகம் வேண்டும். ஆகவே எல்லா விஷயங்களையும் விட்டுவிடுங்கள். यह तो नहीं होगा, क्या होगा, इस क्वेश्चन को छोड़ दो. இது வராது, அது வராது, நான் என்ன பண்ணுவேன், இதெல்லாத்தையும் விட்டுடுங்க. பாபா சொல்கிறார் 100ன்னு இப்படிலாம் இவங்க இருந்தால் நான் எப்படி யோகா பண்ணுறது, நான் எப்படி சேவா பண்ணுறது, நான் எப்படி சந்தோஷமாக இருக்கிறது, இதெல்லாத்தையும் விடுங்கன்றார். எல்லாத்தையும் விட்டுட்டு விதேகி அபியாசம் உடையவர்கள் ஆகுங்கள். நான் ஆத்மா புள்ளி ஆயிட்டேன், அது இது அவங்க இவங்க எல்லாத்தையும் விட்டுடுங்க. என்ன நடக்குது என்ன நடக்கலை எல்லா கொஸ்டினையும் விட்டுடுங்க. விதேகி அபியாசம் கொண்ட குழந்தைகள் எந்த பிரச்சனை எந்த குழப்பத்தின் பாதிப்பிலும் வர முடியாது. நீங்கள் புள்ளி ஆயிட்டீங்கன்னா உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. அது அப்படி இருக்கே, இது இப்படி இருக்குது, அதெல்லாம் கவலை விடுங்க. நீங்கள் விதேகி ஆகுங்க. இயற்கையின் 5 தத்துவங்களும் ஜோராக ஒன்று சேர்ந்து உங்களை அசைக்க முயற்சித்தாலும் விதேகி ஸ்திதியினுடைய பயிற்சியுடைய ஆத்மா முற்றிலும் ஆடாது அசையாது பாஸ்வித்தானராக இருப்பார். எல்லா விஷயங்களிலும் பாஸ் ஆகி விடுவார். பாபா சொல்றார் लेकिन वह ब्रह्मा बाप के समान पासवित आनर का सबूत रहेगा. बापदादा समय प्रति समय इशारा देते भी है. அவங்க பிரம்மா பாபாவுக்கு சமமான பாஸ்வித்தானர் அப்படின்ற சான்று தரக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏன்னா பிரம்மா பாப் சமான் பாஸ்வித்தானர்னா பிரம்மா பாப் சமான் பரிச்சயம் என்ன பண்ணணும், வரணும்ல. பிரம்மா பாபாவுக்கு ஈக்குவலாக பாப்சமான் ஆகணும்னு நினைக்கிறோம். அப்போ அவர் சந்திக்கிற பரீட்சையை சந்திக்கணுமா வேண்டாமா? சந்திச்சு தான் ஆகணும் இல்லையா? பாப்தாதா நேரத்துக்கு நேரம் சமிக்கை தருகிறார், தந்து கொண்டும் இருப்பார். நீங்கள் சிந்திக்கவும் செய்கிறீங்க, பிளானும் உருவாக்குங்க, தாராளமாக சிந்திங்க. லேக்கின் கியா ஹோகா, ஆனால் என்ன நடக்கும், அந்த ஆச்சரியத்தில் வராதீங்க. என்ன நடக்கும்ன்ற ஆச்சரியத்தில் வராதிங்க. விதேகி சாட்சி ஆகி சிந்தியுங்கள். சிந்தனை பண்ணுங்க, நாளைக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் என்ன பண்ணணும், சிந்தனை பண்ணுங்க. ஆனால் விதேகி சாட்சியாகி சிந்தனை செய்யுங்கள். சோச்சா பிளான் பனாயா செகண்ட் மே பிளைன் ஸ்திதி பனாத்தே சலோ. சிந்தனை பண்ணுங்க, பிளான் உருவாக்குங்க, செகண்ட்ல பிளைன் ஸ்திதியை உருவாக்கிடுங்க. இப்போ இந்த ஸ்திதி தேவை. இந்த விதேகி ஸ்திதி பிரச்சனைகளை மிக சகஜமாக கடக்க செய்யும். எந்த ஸ்திதி? விதேகி ஸ்திதி பிரச்சனைகளை மிக சகஜமாக கடக்க செய்யும். எப்படி மேகம் வந்தது போனது அப்படி விதேகி ஆடாத அசையாத நிலை இருந்து விளையாட்டை பார்க்க வேண்டும். இப்போ அந்த லாஸ்ட் சமயத்தை சிந்திக்கிறீங்க, ஆனால் லாஸ்ட் ஸ்திதியை சிந்தியுங்க. 2 விஷயம் அழகா சொல்றார். நாளைக்கு என்னெல்லாம் நடக்கும்னு நீங்க சிந்திக்கிறீங்க, ஆனால் பாபா என்ன சொல்றாரு, நாளைக்கு நான் எப்படிலாம் இருக்க போறேன்னு சிந்திங்கன்றார். இப்போ லாஸ்ட் சமயத்தை சிந்திக்கிறீங்க, ஆனால் லாஸ்ட் ஸ்திதியை சிந்தியுங்க. அங்கே என்னெல்லாம் நடக்கும்னு சிந்திக்காதீங்க, இங்கே எப்படிலாம் இருக்கணும்னு என்ன பண்ணுங்க, சிந்திங்க அப்படின்றார் பாபா. நாலாபுரத்திலும் இருக்கக்கூடிய சேவை சமாச்சாரத்தை பாபா கேட்டுட்டே இருக்கிறார். உள்ளத்தில் இருந்து எல்லாரினுடைய அனைத்து களைப்பற்ற சேவாதாரிகளுக்கு வாழ்த்துக்களும் கொடுத்துட்ருக்கிறார். சேவை நிறைய உற்சாகமாக பண்ணிட்டு இருக்கிறீங்க, இன்னும் செஞ்சிட்டே இருங்க. ஆனால் சேவா ஸ்திதி 2னுடைய பேலன்ஸ் கொஞ்சம் கூட மாறுபட்டுறக்கூடாது. தாராளமாக சேவா பண்ணுங்க. பாப்தாதா சேவைக்கு தடை சொல்லலை, மேலும் ஜோரா செய்யுங்க. ஆனால் டார்க் லெட்டரில் கொடுக்குறார் பாபா, சேவா மற்றும் ஸ்திதியின் பேலன்ஸை சதா மெயின்டைன் செய்யுங்கள். நல்ல சேவா பண்ணுங்க, தீவிரமாக சேவை பண்ணுங்க. ஆனால் சேவா ஸ்திதி சதா 2ஐயும் எப்படி பண்ணுங்க, சமமாக வச்சுக்கோங்க. ஸ்திதியை சதா முன்னே வைத்து சேவையில் முன்னேறி கொண்டே செல்லுங்கள். பாபா சொல்கிறார், இதுவும் டார்க் லெட்டரில் போட்டிருக்கிறார்.
எதை முன்னால் வைக்கணும்? ஸ்திதியை முன்னால் வைத்து, சதா முன்னால் வைத்து சேவையில் முன்னேறி கொண்டே செல்லுங்கள். என்ன ஆகும் இதை யோசிக்காதீங்க. பிராமணனுக்கு நல்லதுதான் நடக்கும். பாபா ஜோசியர் சொல்றார். என்ன ஆகும் இதை என்ன பண்ணாதீங்க, சிந்திக்காதீங்க. நீங்கள் பிகே தானே, நாமெல்லாம் பிகே தானே, அப்போ நமக்கு என்ன தான் நடக்க போகுது? நல்லது தான் நடக்கும். யாரெல்லாம் நான் பிகேவோ அவங்க உலகத்தில் உள்ள ஜோசியர்கிட்ட போய் கேட்கலாம் எனக்கு என்ன நடக்கும்ட்டுன்னு. பிகேன்னா பாபா தான் நமக்கு ஜோசியர். அவர் நமக்கு என்ன ஜோசியம் சொல்லியாச்சு? நல்லது தான் நடக்கும். கபி தோடா அச்சா பேலன்ஸ் கம் தோ கபி அச்சா கபி தோடா அச்சா. ஆனால் இந்த எந்த பிகேவுக்கு சதா நல்லதே நடக்க போகுது? 1000 ரூபாய் இலவசம் அப்படின்னு ஃப்ளக்ஸில் போட்டுட்டு கீழே ஒரு சின்னதாக ஒரு ஸ்டார் போட்டு குறிப்பு அப்படின்னு போட்டு இன்னாருக்கு மட்டும்தான் 1000 ரூபாய் இலவசம் அப்படின்னு சொல்கிற மாதிரி கல்லூரி படிப்பவர்களுக்கு எல்லாருமே 1000 ரூபாய் இலவசம் அப்படின்னு ஃப்ளெக்ஸில் போட்டுருந்துச்சு. ஒரு சிஸ்டர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு 1000 ரூபா வருதா அப்படின்னு கேட்டேன். ஏதோ நம்ம கவர்மெண்ட்டில் 1000 ரூபா கொடுக்குறாங்க. இல்லை பிரதர், அது 12th வரைக்கும் யார் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் 1000 ரூபா. அதுவும் 2 மாதம் கொடுத்தாங்க, அப்புறம் கொடுக்கல அப்படின்ட்டு இருந்தாங்க. அது அவங்க பிரச்சனை, அவங்களுக்கு 1000 ரூபா இலவசங்கிறத பெருசாக போட்டுட்டு கீழே ஒரு நோட்டு கண்டிஷன் போடுறாங்க. பாவசா பிராமணனுக்கு எல்லாமே நல்லது தான், நான் சொல்கிறேன் ஜோசியம் அப்படின்றார். அப்புறம் சின்னதாக ஒரு கண்டிஷன், சேவையும் ஸ்திதியும் சமமாக இருந்தால் என்னது தான் நடக்க போகுது நமக்கு? அது யார் கையில் இருக்குது? நல்லதுதான் நடக்க போகுது, சேவையும் ஸ்திதியும் சமமாக இருந்தால். கொஸ்டின் மார்க் சிந்திப்பதால் கணக்கு பாபா சொல்றார், கொஸ்டின் மார்க் सोचने के हिसाब से आश्चर्यवत होके सोचने के फिनिश करो, यह तो नहीं होगा, यह तो नहीं होगा, वह स्थिति के नीचे ऊपर करता है, समझा? கேள்வியில் போகாதீங்க. கேள்வியில் மாட்டிக்கிட்டு ஆச்சரியக்குறியில் போயிட்டு நீங்கள் தேவையில்லாமல் ஸ்திதியை கெடுத்துக்க வேண்டாம். அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணுங்க. இப்படி நடக்காதா, அப்படி நடக்காதா, இந்த ஸ்திதி இந்த சிந்தனை உங்கள் ஸ்திதியை கீழே கொண்டு வந்துடும். அச்சா, நல்லது, சம்ஜா, புரிஞ்சுதா? புரிஞ்சிடுச்சு நமக்கு. நல்லது. நாலாபுரத்திலும் இருக்கக்கூடிய சர்வசிரேஷ்ட பாக்யவான், சர்வசிரேஷ்ட கஜானாக்களுக்கு அதிகாரி, சதா சேவா ஸ்திதியினுடைய பேலன்ஸ் கொண்டிருக்கக்கூடிய ஞானம் நிறைந்த ஆத்மா, சர்வசக்தி நிறைந்த ஆத்மா, சதா பந்தன் முக்தி ஜீவன் முக்தி ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கங்கள் உரித்தாகுக. வரதானம், பரமாத்மா காரியத்தில் சகயோகி ஆகி, பரமாத்மா காரியத்தில் சகயோகி ஆகி அனைவருடைய சகயோகத்தை பிராப்தியாக பெறும், அனைவருடைய சகயோகத்தை பிராப்தியாக பெறும். வெற்றி ஸ்வரூபம் ஆகுக, வெற்றி ஸ்வரூபம் ஆகுக. எங்கே அனைவரின் ஊக்கம் உற்சாகம் இருக்கிறதோ அங்கே வெற்றி ஸ்வயம் நெருக்கத்தில் கழுத்து மாலை ஆகி விடுகிறது. எங்கே அனைத்து ஊக்க உற்சாகம், அனைவரின் ஊக்க உற்சாகம் இருக்கிறதோ அங்கே வெற்றி ஸ்வயம் நெருக்கத்தில் அதுவாகவே உங்கள் கழுத்து மாலை ஆகிவிடுகிறது. எந்த ஒரு விஷாலமான காரியத்திலும் ஒவ்வொருவரினுடைய சகயோகத்தினுடைய சுண்டு விரல் வேண்டும். எந்த ஒரு காரியம் எனக்கு யாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது. நானே செத்து, நானே நடந்து, நானே மயானத்தில் படுத்துப்பேன்னு யாராவது சொல்ல முடியுமா? 4 பேர் வேணும்ல. பாபா சொல்கிறாரு, இங்கே என்ன சொல்கிறார், எவ்வளோ பெரிய விஷாலமான காரியமாக இருந்தாலும் ஒவ்வொருத்தருடைய சகயோகத்தினுடைய சுண்டு விரல் அவசியம். அந்த ஆத்மா வேண்டாம் அப்படின்னு எந்த ஆத்மாவையும் என்ன பண்ணிட முடியாது. ஒவ்வொருத்தருடைய ஒரு விரல், பாபா விரலை எண்ணி பார்ப்பார். ஒரு விரல் காணும்னா உங்கள் சேவைக்கு மார்க் கிடையாதுன்னு திருப்பி விட்டுருவார். நம்ம சேவைக்கு மார்க் எப்போந்தான் பாபா எல்லார் விரலும் இதில் சேர்ந்துருக்குது. அதான் ஒரு கோயிலை தனியாக ஒரு ஆள் கட்டுனா அது நல்லது இல்லைம்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு ஆள் தனியாக கோயிலுக்கு என்ன பண்ணக்கூடாது, கும்பாபிஷேகம் பண்ண கூடாது. ஊரில் 1 ரூபாயாவது என்ன பண்ணணும், அடுத்தவங்கள்ட்ட வாங்கி செய்யணும். அடுத்தவங்களுடைய சகயோகத்தோடு தான் கோவில் நிறைவேறணும். கோவில் பணி
ஆலய பணி. ராஜாவே கட்டுறதா இருந்தாலும் ஒரு கடைசி கோடி விவசாயிட்ட ஒரு ரூபா அவர் என்ன பண்ணி தான் ஆகணும்? அவர்கிட்ட கோடி ரூபா இருக்குது, ஆனால் அது கோவில் ஆகாது. என்னால் ஒரு சேவையை தனியாகவே செஞ்சிட முடியும், ஆனால் அது கிடையாது. வாங்க வாங்க சேர்ந்து என்ன பண்ணுவோம்? செய்வோம். அட்லீஸ்ட் சங்கல்பமாவது வாங்கணும். எல்லாரும் இப்போ 100 பேர் கிச்சனில் போய் சமைச்சிட்டு இருக்க முடியுமா? அட்லீஸ்ட் அவங்க சங்கல்பம் வேணும். 100 பேர் ஒரு ஆளுக்கு உட்காந்து கோர்ஸ் கொடுக்க முடியுமா? ஆனால் அடுத்தவங்களுடைய சங்கல்பம் நமக்கு வேணும். இந்த ஆத்மா கோர்ஸ் கொடுக்குறாங்க, இவங்க பாபா குழந்தை ஆகிடுவாங்கன்னு கிராஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணணும்? சங்கல்பத்தின் சகயோகத்தை கொடுக்க வேண்டும், பெற வேண்டும். சேவைக்கான வாய்ப்பு ஒவ்வொருவருக்கும் உள்ளது. எந்த சாக்கு போக்கும் சொல்ல கொடுக்க முடியாது. என்னால் செய்ய முடியாது, நேரம் இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. சேவை செய்கிறதுக்கு நேரம் இல்லை, என்னால் முடியாதுன்னு சொல்ல முடியாது. உட்கார்ந்தாலும் அமர்ந்தாலும் 10 நிமிஷமாவது சேவை செய்யுங்கள். உடல்நிலை சரியில்லை என்றாலும் வீட்டில் அமர்ந்து கொள்ளுங்கள். மனதினால், சொல்லினால், சுகமயமான ஸ்திதியினால். உடம்பே சரியில்லை, தாராளமாக வீட்டிலேயே உட்காந்துக்கோங்க. ஆனால் மனதினால், சுகத்தின் விருத்தியினால், சுகமயமான ஸ்திதியினால், மனசால சுகத்தின் விருத்தி, உள்ளுக்குள்ள ஆனந்தம். நோய் உடம்புக்கு, ஆனால் ஆத்மனா எப்படி இருக்கிறேன்? பாபா கூட இருக்கிற. அப்படி படுக்கையில் இருக்கிறவங்களாம் எனக்கு ஒரு கவலையும் இல்லைன்னு சொல்கிறவங்களாம் இருந்திருக்கிறாங்க. 1.5 வருஷமாக படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. மாதாஜி எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்க போகிறோம். 1.5 வருஷமாக படுத்திருந்தா அந்த ஆத்மா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. மாதாஜி எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால், எனக்கு என்ன, நான் பாபா மடியில் இருக்கேன், எனக்கு ஒரு கவலையும் இல்லைன்றாங்க. நல்ல அலையிறதுங்கெல்லாம் புலம்புறதை பார்க்குறோம். நல்லா சாப்பிட்டு, என்னைய பாபா இப்படி வச்சுட்டாரு, என்னைய பாபா அப்படி வச்சுட்டாரு, நான் என்ன பண்ணுவேன், பாபாவுக்கு இறக்கமே இல்லையா, பாபாட்டனா சொல்லிட்டு இது புலம்பும். அந்த ஆத்மா 1.5 வருஷம் அப்புறம் தான், இனி யாராவது வாயை திறந்து சொல்ல முடியுமா? 1.5 வருஷம் படுத்த ஆத்மா சொல்லுது, எனக்கு ஒரு கவலையும் இல்லை, பாபா நீ நல்லா வச்சிருக்கிறார். மருமக கவனிக்கிறாங்க படுத்த படுக்கையில் இருக்கிறவங்கள. மருமக கவனிச்சா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? 1.5 வருஷமா மகளே கவனிச்சாலுமே ஒரு நாள் 2 நாளைக்கு அப்புறம் 3 நாள் முகத்தை என்ன பண்ணுவாங்க? சொல்லிப்பாங்கல்ல. அவங்க சொல்றாங்க 1.5 வருஷமா என்னைய பாபா நல்லா வச்சிருக்காருன்னு. நமக்கெல்லாம் என்ன கொள்ளை? ஒரு கொள்ளையும் இல்லை. நம்மளெல்லாம் பாபா எப்படி வச்சிருக்கிறாரு? இன்னைக்கு இல்லை, எப்பொழுதும் பாபா நம்மளை எப்படி தான் வச்சிருப்பார். இதுக்கு பேர் சுகத்தின் விருத்தி. வெளியில எப்படி இருந்தா என்ன, உள் விருத்தி. நானும் பாபாவும், நானும் பாபாவும், நானும் பாபாவும். அப்போ நம்ம ஸ்திதிக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்முடைய உள்ளத்துக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நானும் பாபாவுங்கிற அந்த ஜோடி கட்டாகும் போது தான் எல்லா பிரச்சனையும் வந்துடுது. அப்போ பாபா சொல்றார், மனதினால், சுகத்தின் விருத்தியினால், சுகமயமான ஸ்திதியினால், சுகமயமான உலகத்தை உருவாக்குங்கள். அந்த உலகத்தை உருவாக்குங்க, வீட்டை இல்லை, உலகத்தை உருவாக்குங்கன்றார். மனதினால், சுகத்தின் விருத்தியினால், சுகமயமான ஸ்திதியினால், சுகமயமான உலகத்தை உருவாக்குங்கள். பரமாத்ம காரியத்தில் சகயோகி ஆகுங்கள். நீங்கள் சுகமாக இருக்கிறீங்கனாலே பாபாவுக்கு சப்போர்ட், நீங்கள் சோகமாக இருக்கிறீங்கனாலே பாபாவுக்கு ஆப்போசிட். ஆமாவா இல்லையா? ஆமாதான். பாயசம் போட்டிருக்கும்போது ஒருத்தர் ஒரு பிடி உப்பை போட்டால் எப்படி இருக்கும்? பாயசத்தில் உப்பு போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு கூடும்பாங்க. சரி, ஒரு பிடி மிளகாத்தூளை போட்டால் எப்படி இருக்கும்? பாபா சுகமயமான உலகத்தை உருவாக்கிட்டு இருக்கும்போது நான் கொஞ்சம் சோகமாக இருக்கலாமா? அது யாருக்கு எதிர்? பாபா செய்கிற வேலைக்கு எதிர். பாபா சொல்கிற, நான் பாபா காரியத்துக்கு சகயோகமாக இருக்கணும்னா என் ஸ்திதி எப்போதும் எப்படி இருக்கணும்? சுகமயமாக இருக்கணும். அதுக்கு பேர் தான் என்னதாமா? நான் பாபாவுக்கு சப்போர்ட், நான் பாபாவின் உதவிகரம். அப்படி இருந்தால் அனைவரின் சகயோகமும் உங்களுக்கு கிடைக்கும். நான் பாபாவுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் எல்லாரும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க, மீன்ஸ் பாபாவுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க. ஸ்லோகன்: பிரகிருதி பதி கி சீட் பர் செட் ஹோக்கர் ரஹோ. இயற்கையின் தலைவன், இயற்கையின் நாயகன் என்ற சீட்டில் செட்டாகி இருங்கள். அப்பொழுது பரஸ்திதியுமே அப்செட் நகி ஹோங்கே. சூழ்நிலையால், பிரச்சனையினால் அப்செட் ஆக மாட்டீர்கள், மனம் தொந்தரவடைய மாட்டீர்கள், டிஸ்டர்ப் ஆக மாட்டீங்க, அப்செட் ஆக மாட்டீங்க. நான் யாரு? இயற்கையின் தலைவன், இயற்கையின் நாயகன். அந்த ஸ்திதியில் இருந்தால் பிரச்சனையில், சூழ்நிலையில் அப்செட் ஆக மாட்டீங்க. பாபா இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க? சேவையோடு கூடவே தேகத்தில் இருந்து கொண்டு விதேகி ஸ்திதியை அனுபவம் செய்யும் அனுபவத்தை அதிகப்படுத்துங்கள். சேவா பண்ணுறோம், தேகத்தில் இருக்கிறோம், ஆனால் நான் ஆத்மா யாரு? விதேகி. இந்த ஸ்திதியை, இந்த அனுபவத்தை அதிகரித்து கொள்ளுங்கள்.
च ओम शांति।